Hello my dear students, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஷைன் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு டார்கெட் நீட் 2026ல பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் சாப்டரை ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? யா. ஸோ பசங்களா நீங்கள் வந்திருக்கீங்கன்னா குயிக்காக ஒரு கமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஹலோ எர்த் வாய்ஸ் ஓவர் ஹாய்ன்னு போட்டிருக்காங்க. ஹலோ. அடுத்த ஹாய் நான் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணக்கு ஒரு 5 minutes இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி லைவ் சேட்டில் ஒரு கமெண்ட் இருந்துச்சுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறது. சரியா? எஸ். வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? ஓகே. ஸோ பசங்களா யாரெல்லாம் வந்தீங்களோ உடனே என்ன பண்ணுறீங்க? ஒரு கமெண்ட் அடிச்சு ரெடியாக என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு இந்த சாப்டரை ஃபுல்லாக ஒன் ஷாட்டில் தெளிவாக முடிக்க போகிறோம். சரியா? ஓகே. மேபி நீங்கள் இந்த சாப்டரை படிச்சிருக்கலாம், இல்லை தொட்டிருக்கவே மாட்டீங்க, ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் டெஃபினெட்லி இந்த ஒரு சாப்டர் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் மை கேரண்டி. ஸோ ஆரம்பிச்சிருவோமா செஷனை? ரெடியாக இருக்கீங்களா? யா. ஸோ நமக்கு தெரியும் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸுங்கிறது உண்மையிலே ரொம்ப முக்கியமான சாப்டர். ஏன்னா ஃபிசியாலஜியில் ரொம்ப முக்கியமான சாப்டர். எக்ஸ்பெக்ட் ஈஸிலி 3 to 4 questions ஈஸியாக கிடைச்சிரும். ஓகே. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த சாப்டர் நீங்கள் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா it is a very good chapter. Ready? Hi Maithili, hi. Darshini Priya, ready? Super, very good. Okay, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்காடா? Anybody is facing any problem? All good from my end? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாட்டு கிளாஸ் இருக்கு சார், காது கேட்கல சார், நீங்கள் யார்கிட்ட பேசுன்னு கேட்கக்கூடாது. ஓகே. எஸ். If there is any issue, can let me know now. நம்ம என்ன பண்ணலாம்? குயிக்காக செஷன் ஆரம்பிச்சலாம். ரெடியா? எஸ். சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக். ஓகே. ஸோ எப்பவுமே நம்ம செஷன் ஆரம்பிக்கிற முன்னாடி சில பல ரிச்சுவல்ஸ் இருக்கு. பார்த்துருவோமா என்னன்னு? யா. ஸோ கைஸ், we are running this NEET endgame just for 3,999. ஓகே. ஸோ 3,999 நம்ம என்ன பண்ணணும்? நீட் என்கேம்ங்கிற இந்த படிலத்தையும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதில் வந்து லைவ் செஷன்ஸ், ஏ குரு இன்ஃபினிட் ப்ராக்டிஸ், மாடியூல் எக்ஸாம்ஸ், ப்ரீ நீட் மாக் டெஸ்ட் சீரிஸ், கிரேட் அண்ட் பேட்டில் எல்லாமே இருக்கு. ஓகே. சம்டைம்ஸ் நம்ம ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில பல விஷயங்களால நமக்கு மார்க் ட்ராப் ஆயிடுச்சுன்னா நம்மளால பொறுத்துக்க முடியாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் அது மிஸ் பண்ணாமல் நான் படித்ததை அடிச்சணுங்கிற மாதிரி இந்த மைண்ட் செட்டில் என்ன பண்ணும்? வில் கோ ஃபார் திஸ். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் உங்களுக்கு என்ன ஆகும்? ரிவிஷனுங்கிற முக்கியமான விஷயம் இதில் கவர் ஆயிடும். காட் இட்? ஃபைன். ஸோ குயிக்காக இந்த அட்மிஷன் நம்பர் கால் பண்ணிருங்க. 8129000700 கால் பண்ணி டாப்ல அட்மிஷன் போட்டுங்க. சரியா? ஆல் கிளியர் பட் லாகிங் ஃபார் மீ. எஸ். தர்ஷினிக்கு மட்டும் தான் லேக் ஆகுதா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? சரிகா, ஹலோ. ஷாம், ஹாய் சார். ஹலோ ஷாம், நைஸ் நேம். ஷாம். யா. எஸ். அண்ட் அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து ஆன்லைனில் படித்தா நான் படிக்க மாட்டேன் சார், நான் வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன் சார், என்ன பண்ணலாம்? வாங்க ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வி ஹேவ் கேம்பஸ், வி ஹேவ் ரன்னிங் திஸ் பர்டிகுலர் கிராஷ் கோர்ஸ். ஓகே. 27th ஸ்டார்ட் ஆக போதுரா. கரெக்டாக ஒரு மாதம் அடிச்சு கரெக்டாக நோத்திடலாம். சரியா? தட் வி ஆர் கிவிங் ஃபார் 10,000 + GST. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணலாம்? குயிக்காக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஜைலமில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த டாக்டர்ஸ். ஓகே. நீங்கள் இன்டர்வியூஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆல் தீஸ் ஆர் ஜைலம் தமிழ்நாட்டிலிருந்து வந்த டாக்டர்ஸ். சரியா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ பேசிக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு நம்புறேன். யா. ஸோ நம்பர் மறந்தாதீங்க, 8129000700. ஸோ சாப்டர் ஆரம்பிச்சிருவோமாடா? ஓகே. பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ். ஓகே. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அனாட்டமியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த சாப்டர் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. ஃபிசியாலஜி படிக்கும்போது மாட்டிப்பீங்க, இல்லை அனாட்டமியில் மாட்டிப்பீங்க. ஸோ பெட்டர் ரெண்டுமே நம்ம கவர் பண்ணி ஆகணும். சரியா? ஓகே. ஸோ ஃபைன். ஸோ ஜென்ரலி இப்போ நம்ம வந்து ஒரு சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்குள்ளே சொல்லிக்குவாங்க, நான் இந்த சாப்டர் படிச்சிருப்பேன், ரிவிஷன் பண்ணியிருப்பேன், ஆனால் இந்த சாப்டரை ஃபுல்லாக உட்காந்து இப்போ முடிக்க போகிறேன். ஓகே. நீங்கள் நல்ல இந்த சாப்டரில் என்ன கேள்வி கேட்டாலும் சென்டம் எடுக்கணும்னு வச்சுப்போம். ஓகே. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கீங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார் மைண்ட் செட் இருந்தாலுமே இந்த ஒரு 1 hour செஷன் ஒரு 1.5 hour செஷன் டைம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இன்றைக்குமே. கரெக்டாக? நமக்கு தொழில் தான் முக்கியம். அந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம்? இந்த ஒரு சாப்டரை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த ஒரு அஷூரன்ஸ் உங்களுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டாப்பிக்கை இன்னைக்கு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஐ பிலீவ் யூ கைஸ் ஆர் ரெடி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாப்டர் ஆரம்பிச்சிருவோமா? ரெடியாக இருக்கீங்களா?
ஓகே சூப்பரா ஃபைன். ஸோ நீங்களாம் ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன சொன்ன மைண்ட் செட்டில் என்ன பண்ண போகிறேன், நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே ஃபைன். ஓகே சூப்பர். எஸ் சார் செந்தில்குமார். ஹலோ செந்தில்குமார். எஸ் குட் ஆஃப்டர்நூன். சூப்பர் ஃபைன். இது பசங்களா 3 மணி பீக் டைம், நல்லா சாப்பிட்டு தூக்கம் வர்ற உச்சகட டைம். ஆனால் தயவு செஞ்சு நல்ல சவுண்ட் வச்சுக்கோங்க. தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என் வாய்ஸ் ஏறும்போது தூக்கம் போயிடும். சரியா, பார்த்துருவோமா? ஓகே ஃபைன். யா, so today we are going to discuss the chapter breathing and exchange of gases. Basically நமக்கு தெரியும் gases நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சிஜனா இருக்கட்டும், கார்பன் டை ஆக்சைடா இருக்கட்டும், இது ரெண்டுமே நம்ம எப்படி breathe in பண்றோம், எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றோம், எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இந்த மாதிரி மொத்த டீடைல்ஸ் படிக்கிற அது கவர் பண்ற சாப்டர் தான் இந்த பர்టిక్యులர் சாப்டர். ஃபைன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அடிப்படை ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, டெல் மீ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன், ஆர் இஸ் இட் த சேம்? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். உங்களுக்கு பிரீத்திங்கான டிஃபரன்ஸும் ரெஸ்பிரேஷனுக்கான டிஃபரன்ஸ் ஆர் சிமிலாரிட்டி என்னன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ பசங்களா ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, பிரீத்திங் ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். ஓகே, பிரீத்திங் வந்து ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். சார் என் பிசிக்கல் என்ன மீன் பண்றீங்க? யூ இன்ஹேல் ஏர், யூ எக்ஸேல் ஏர். மூச்சை உள்ள இழுக்கிற, மூச்சை வெளியே விடுற, இது என்னது? பிசிக்கல் ப்ராசஸ். தட் இஸ் பிரீத்திங். புரிஞ்சுதா? ஓகே. எஸ் செந்தில்குமார், பிரீத்திங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் சொல்ல முடியாது, அதான் சொல்ல வரேன். ஓகே, பிரீத்திங்கிறது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். இன்ஃபேக்ட் நம்ம சொல்ற இந்த ரெஸ்பிரேஷனோட ஸ்டார்டிங் ஃபேஸ் தான் இந்த பிரீத்திங். ஓகே, எஸ் ஷாம் சொன்ன மாதிரி ரெஸ்பிரேஷன் இஸ் மோர் அ மெட்டபாலிக் ப்ராசஸ். அப்படின்னா என்ன சார்? டே பிசிக்கல் ப்ராசஸ் என்ன பண்ற? காத்து அப்படியே உள்ள இழுக்கிற, உள்ள இருக்கிற காத்துல ஆக்சிஜன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், நைட்ரஜன், எல்லா கர்மமும் அங்க இருக்கும். ஆனா என் செல்லுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அப்ப அந்த ஆக்சிஜன் அப்படியே எடுக்கணும், அந்த காத்துல இருந்து எடுத்து என் செல் என்ன வேஸ்ட் ரிலீஸ் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு, அதை அப்படியே தள்ளணும். அப்ப அதுதான் ரெஸ்பிரேஷன். கிளியர்? ஸோ பர்டிகுலர் பிரீத்திங்ல பிசிக்கல் ப்ராசஸ்ல நம்ம ஆரம்பிச்சு அந்த காத்துல அப்படியே செல்லுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன்ல பண்றது we generally term it as respiration. ஓகே, சோ இந்த பிசிக்கல் ப்ராசஸ் கீழ நீங்க இன்னும் அழகா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, 2 டேர்ம்ஸ் இருக்கு ஆர் 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒருத்த வந்து இன்ஹலேஷன், இன்னொருத்த வந்து எக்ஸலேஷன். ஓகே, சோ அதுவே ஓகே சார். இப்போ பிரீத்திங் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, நம்ம எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த அசர்ஷன்ல கேட்கும்போது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ அதே ரெஸ்பிரேஷனுக்கு என்ன சொன்னேன் நான்? செல்லுலார் லெவல்ல நடக்கும். செல்லார்ல நடக்கும். இன்னும் சின்ன ஒரு ஷார்ட்டா கிறிஸ்பா எழுதணும்னா, நமக்கு தேவையான குளுக்கோஸ் மாலிக்யூல் இருக்கா? இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணும். யார் மூலமா? ஆக்சிஜன் மூலமா. இந்த நடக்கிற இந்த பர்టిక్యులர் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகே, புரிஞ்சுதா? எஸ், யூ கைஸ் ஆர் ரைட். சோ இட் இஸ் a process. வெரி குட், வெரி குட். சூப்பர்ரா, சூப்பர். இந்த பிரீத்திங்க்கு இன்னொரு பேர் இருக்கு, நிறைய பேர் என்சிஆர்ல பார்த்துருப்பீங்க, பல்மனரி வென்டிலேஷன் சொல்லுவோம். வென்டிலேஷன் என்ன? யோசி, நம்ம வீட்டுக்குள்ள போனா வென்டிலேஷனே இல்ல, ஓ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? ஏன்னா காத்து வந்து அப்படியே போற அந்த ஒரு ஃப்ளோ தான் வென்டிலேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த வென்டிலேஷன் எங்க இருக்கும்? இந்த பிரீத்திங்ல தானே பண்றோம். இந்த உடம்ப நம்ம ஒரு கதவை நினைச்சிட்டோம்னா, இது வழியா காத்து வருது, காத்து வெளியே போகுது. வென்டிலேஷன் இஸ் ஆல்சோ நத்திங் பட் பிரீத்திங். சரியா? இந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் மண்டையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ பிரீத்திங் என்ன பண்ணியாச்சு, ரெஸ்பிரேஷனை பத்தி ஃபர்ஸ்ட் பேசிக்கான பாயிண்ட் பிரிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து, இப்போ இந்த பிரீத்திங்கும் ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன வேணும்? ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வேணும். கரெக்டா? என்ன வேணும்? ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். பசங்களா நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு பேசிக்கா ஒரு கேள்வி கேட்கறேன். ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கனா இப்படிதான் சார் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? நான் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸோட டைப்ஸ் கேட்கல, லிஸ்ட் கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இப்படிதான் சார் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தாதான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், அந்த மாதிரி ஏதாவது கிரைட்டீரியா வச்சிருக்காங்களா? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறேன். சொல்லுங்க பாப்போம். நம்ம சொல்லுவோம்டா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கு, இப்படி இருந்தாதான் அது வந்து நம்ம இப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கனுக்கு சில பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ எனிபடி கேன் லிஸ்ட் இட் அவுட். ஓகே, இதுக்கு இந்த கிரைட்டீரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்துருவோமா? ஓகே, ஸோ பசங்களா, ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நீ சொல்லணும்னா அதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் இருக்கு. என்னது? ஒன்று அது லார்ஜா இருக்கணும், இன்னொன்று வாஸ்குலரைஸ்டா இருக்கணும், இன்னொன்று நல்ல மாய்ஸ்டா இருக்கணும். லார்ஜுங்கிறது என்ன மீன் பண்றாங்கன்னா, ஜென்ரலா என் பாடிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சின்னதாக இருந்தால் போதும், பட் ஸ்டில் அந்த பாடியில் இது பெருசாக இருக்கணும். தட்ஸ் த மீனிங் ஆஃப் லார்ஜ் ஹியர்.
வாஸ்குலரைஸ்னா நல்ல பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிச்சா இருக்கணும். ஏன்னு யோசிச்சு பாரு, இந்த பிளட் தாண்டா நமக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே கொடுக்குது. ஸோ என்ன வேணும், நல்லா வாஸ்குலரைஸ்டா இருக்கணும். அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சர் கண்டென்ட். ட்ரையா இருந்தா கிராக் ஆயிரும், அப்போ ஒர்க் ஆகாது. அப்போ என்ன நல்லா மாய்ஸ்ட் கண்டிஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாமே அடிப்படையான கேரக்டர்ஸ் ஃபார் அ ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டா ஈஸியா எழுதிடலாம். சரியா, இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, there are types. Now we'll speak about the types. ரெடியா இருக்கீங்களா, பாத்துருவோமா? யா. ஸோ டைப்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எழுத போறது கியூட்டேனியஸ். பசங்களா, கியூட்டேனியஸ்னா என்ன உங்களுக்கே தெரியும், ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கீங்க. படிக்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நத்திங் பட் ஸ்கின். ஸ்கின் மூலமா நடக்கிற ரெஸ்பிரேஷனை கியூட்டேனியஸ் சொல்லுவோம். ஸ்கின் மூலமான ஒரு உயிர் வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். ஓகே, we'll hold it. I'll tell you the examples. ஓகே, எஸ். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ட்ராக்கியல். ட்ராக்கியல்ங்கிறது இதுவே டியூப்ஸ் தான். இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் இன்னொரு டைம்ல சொல்றேன். ஸ்பைரக்கல்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே ஃபைன், நல்லா பாருங்க பசங்களா. நான் என்ன சொன்னேன், ஸ்கின்னுங்கிற ஒரு பர்டிகுலர் மீடியம் மூலமா நமக்கு வந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா அது கியூட்டேனியஸ். ட்ராக்கியல் ரெஸ்பிரேஷன் என்னன்னா, டியூப்ஸ் இருக்கும், நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ்னு சொல்லுவோம். நல்ல டியூப்ஸா இருக்கும். ஓகே, அந்த டியூப்ஸ்ல இருந்து ரெஸ்பிரேஷன் நடக்குது. இந்த மாதிரி டியூபா இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம் நீங்க எடுத்தீங்கன்னா டியூபா இருக்கும். இந்த ஒரு பாடி எடுத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் டியூபா இருக்கும். அந்த டியூப் வர்றதுக்கு ஒரு ரவுண்ட் இருக்கா, ஒரு ஸ்பேஸ் இருக்கா, இவன் பேர் தான் ஸ்பைரக்கிள். அதான் இங்க எழுதியிருக்கேன். Okay, so spiracles is nothing but an opening through where air enters into the network of tube-like structures called trachea. Okay, va? புரிஞ்சுதா? Okay, yes, hello earth voice over. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆய் சொன்னீங்க, இப்பதான் வரீங்க. ஓகே, அடுத்து இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது branchial. So branchialங்கிறது you can easily guess it out, it's nothing but gills. Okay, so gills வச்சு ரெஸ்பிரேட் பண்றது branchial னு சொல்லுவோம். And finally it is our turn now, it is nothing but pulmonary. Pulmonary-நாலே நமக்கு என்ன வரும், lungs-ங்கற கான்செப்ட் உள்ள வந்துரும். இதாட்ட மேஜர் டைப்ஸ். ஓகே, இதுதான் மேஜர் டைப்ஸ். பாருங்க, cutaneous, tracheal, branchial, pulmonary. cutaneousல skin, tracheal spiracles, branchial gills, pulmonary lungs. ஓகே, இப்போ ஸ்கின் எங்க சார் பார்க்கலாம், நிறைய லோவர் ஆர்கன்ஸ்ல ஸ்கின் பார்க்கலாம். ஏன்னா அவங்க காம்ப்ளெக்ஸா இல்ல, அவனுக்கு அது போதும். ஸ்கின்ல பேசிக் டிஃப்யூஷன் மூலமா நடக்கும் இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஓகே, பேசிக் டிஃப்யூஷன் மூலமா நடக்கும் இந்த ரெஸ்பிரேஷன். எங்க சார் பார்க்கலாம் சொல்லிட்டா, உங்களுக்கே தெரியும். யோசிச்சு பாருங்க, லோவர் ஆர்கானிசம்ஸ் நம்ம யாரெல்லாம் இழுக்கலாம், யாரனால இழுக்கலாம். இழுப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்பாஞ்சஸ் இழுப்போம், அவங்க வருவாங்க. earthworm வருவாங்க, flatworm வருவாங்க, and amphibians. யார் amphibians? frogல பாத்துக்கீங்களா? frogல அப்படியே அழகா இருக்கும். அப்படியே அந்த frogமே இதுல வந்துரும், cutaneousல வந்துரும். புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, சூப்பர். I believe it's all good. Fine. இனி அடுத்து tracheal. spiracles இங்க எங்க பார்க்கலாம்? நான் சொன்னேன், வெரி ஈஸிடா. It's nothing but insects, arthropodsல பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஆர்த்ரோபோட்னால நமக்கு மண்டையில ஆட்டோமேட்டிக்கா வர எக்ஸாம்பிள் என்னது? நதிங் பட் ஆர் டியர் கர்ப்பாம்பூச்சி. ஓகே, சோ கர்ப்பாம்பூச்சி நம்ம என்னாச்சு போட்டாச்சு. ஃபைன். ஓகே, இப்போ இது ரெண்டு கிளியரா எழுதியாச்சு. இப்போ branchial, gills. gills என்ன சார்? கில்ஸ் வந்து நம்ம தண்ணியில இருக்கக்கூடிய ஆர்கானிசம் யூஸ் பண்ணலாம். அப்ப தண்ணியில என்ன ஆர்கானிசம் இருக்கு? ஃபிஷ் இருக்கு. ஓகே, வேற என்ன சார் இருக்கு? ஃபிஷ் மட்டும் தான் இருக்கா? டெஃபினட்டா ஃபிஷ் மட்டும் இல்ல, நமக்கு நிறைய இதே இன்செக்ட்ஸ் வந்து தண்ணியில இருக்குன்னா அது அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் சொல்லுவோம். what do you name it as? aquatic arthropods. சிம்பிள். அதே மாதிரி நமக்கு மொலஸ்க் நிறைய இருக்கு. சரி, சார் அதுல என்ன வருது? கில்ஸ் வருது. புரியுதா? அடுத்து பாருங்க, லங்ஸ். லங்ஸ்க்கு யார் வருவா சார்? we are example. yes, நம்ம மட்டும் இல்லடா, we have reptiles, apes, mammals. இவனுங்க எல்லாரும் எக்ஸாம்பிள் தான். ஓகே, சோ பசங்களா இதுல இருந்து என்ன பாயிண்ட் கேட்டாலும் மிஸ் ஆகாம எழுதிரணும். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர்ரா. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, பேசிக்கா ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸோட டைப்ஸ் பார்த்தாச்சு, அது எப்படி இருக்கணும், என்ன டைப்னு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன முக்கியமான கதை யாரு? ஹியூமன்ஸ். ஹியூமன்ஸுக்கு என்னதான் இருக்கு, எப்படிதான் இருக்குங்கிறது பார்த்துருவோமா பசங்களா? இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிராட்ச்ல இருந்து படிக்கணும்.
டைரக்டா லங்ஸுக்கு போய் சார் லங்ஸ்னு சொல்ல முடியாது. ஓகே, லங்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு, லங்ஸுக்கு யார் வரா, எப்படி வரா, என்ன பிரச்சனைகளை தாண்டி வரானுங்க, அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்பதான் வில் கெட் த பாத்வே ஆஃப் த ரெஸ்பிரேஷன். ஓகே, அந்த ரெஸ்பிரேட்டரிக்கான ஆர்கன்ஸ் பார்த்து அப்படிதான் கிடைக்கும். பார்த்துருவோமாடா, இருக்கீங்களா? ஈஸி. இது எப்படி மாட்டுக்கலாம், சும்மா ஒரு பேசிக் டயக்ராம் வரையும்டா. அந்த கொஞ்சம் போனே ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, ஸோ பசங்களா, நான் வந்து ஒரு ஹியூமனை தான் மீன் பண்ணியிருக்கேன். முடி ஏன் போட்டேன்னா மொட்டையாக இருந்தால் நடக்க மாட்டேங்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் முடி மாதிரி வச்சிருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு நேம் இட் அஸ் நாஸ்ட்ரல்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஓகே, ஸ்கிராச்ல இருந்து போகணும். எப்படி காத்து உனக்குள்ள போகுது, எப்படி போகுது, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்ங்கிற ஓப்பனிங் வழியா போகுது. ஓகே, நேரா எங்க போகுது, லங்ஸுக்கு போயிருமா? கண்டிப்பா இல்ல. ஸோ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ் வழியா போற அந்த காத்து நேரா நேசல் கேவிட்டிங்கிற இந்த ஸ்பேஸுக்கு போயிடும். ஓகே, லெட் அஸ் இன்டியூஸ். ஒரே நிமிஷம்டா. யா, இந்த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏருங்கிறது டினோட் பண்ணலாம். சரியா? ஓகே, காத்து அப்படியே வருது. ஓகே, நாஸ்ட்ரல்ஸ் வழியா அப்படியே காத்து வருது. காத்து வருது 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 நேசல் கேவிட்டிக்கு வந்துருச்சு. நீங்க பேசிக்கா யோசிச்சு பாரு, காத்து அவ்வளோ சீக்கிரம் வந்தா ஏதாவது தப்புதான் இருக்கும். கண்டிப்பா யோசிச்சு பாரு. அப்ப காத்து உள்ள வர்றதுக்காக நம்ம பாடியில நிறைய கிளென்சிங் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதனாலதான் நமக்கு நிறைய நோஸ் லைக் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகி அந்த காற்றை ஓரளவுக்கு பியூரிஃபை பண்ணி உள்ள இந்த மியூக்கஸ்ல இந்த டஸ்ட் ஆர்கனிசம்ல ட்ராப் பண்ணி, அண்ட் முக்கியமான விஷயம், அந்த காற்றை கண்டிஷனிங் பண்ணும். என்ன சார் கண்டிஷனிங் புதுசா இருக்கு? கண்டிஷனிங்னா வெளியே இருக்கிற காற்று வந்து என்ன டெம்பரேச்சர் ஆகணும் இருக்கட்டும், என் பாடிக்கு வரும்போது என் பாடிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். இல்லைன்னா என் பாடிக்கு டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் வந்து நான் மாட்டிப்பேன். ஸோ இந்த நோஸ், இந்த நேசல் கேவிட்டியில் என்ன பண்ணும்னா வர்ற காற்றை அழகாக கண்டிஷன் பண்ணும். சரியா? புரிஞ்சுச்சா? ஸோ கண்டிஷன் பண்ணி அதுக்கான ஃபில்ட்ரேஷன்லாம் பண்ணி அழகாக அப்படி நேசல் கேவிட்டிக்கு அனுப்பும். நேசல் கேவிட்டிக்கு போன அந்த காற்று அடுத்து எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தானே வரும். கேன் யூ see this? This part you call it as pharynx. ஓகே, அதாவது என் மூக்குக்கு பின்னாடி இருக்கிறது pharynx-ஆ, வாய்க்கு பின்னாடி இருக்கிறது pharynx-ஆ. அப்ப மொத்தமா pharynx சொல்றோம். என்ன சார் சொல்றீங்க? நல்ல கவனிங்கடா. இது வழியா காத்து போகுது, இது வழியா ஃபுட் போகுதுன்னு வச்சுப்போம். ஓகே ஓகே, அப்ப இந்த காத்து ஃபுட்டும் நேரம் எங்க போகணும்? காத்து வின் பைப்புக்கு போகணும், ஃபுட் பைப்புக்கு போகணும். மாத்தி போயிடுச்சுன்னா பிரச்சனை. கரெக்டா இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த காது நல்லா கவனிங்க, ஃபேரிங்ஸ் இடத்துக்கு வரும். இது மொத்தமா ஏன் ஃபேரிங்ஸ் சொல்றேன்னா, நோஸுக்கு நேரா இருக்கிறது நாசோ ஃபேரிங்ஸ். ஓகே, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோஸுக்கு நேரா இருக்கிறது நாசோ ஃபேரிங்ஸ், வாய்க்கு நேரா இருக்கிறது ஓரோ ஃபேரிங்ஸ், அண்ட் கீழே இங்க இருக்கிறது லாரிங்கோ ஃபேரிங்ஸ். ஓகே, இது நேசோ ஃபேரிங்ஸ், இது ஓரோ ஃபேரிங்ஸ், இது லாரிங்கோ ஃபேரிங்ஸ். கிளியர்? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ எப்படி சார் இந்த வின் பைப்பு ஃபுட் பைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு பைப் இருக்கும், இந்த இடத்துல எனக்கு ஒரு பைப் இருக்கும். ஓகே, கிளியர்? இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இருக்க இவன் தான் விண்ட் பைப். இங்க இருக்கிற இவன் தான் ஃபுட் பைப். அப்போ ஒருத்தர் கழுத்து இங்க அறுத்தீங்க, ஃபர்ஸ்ட் யாரு மாட்டோம்? வின் பைப். அப்படி இந்த இடத்துல கழுத்து வருதா, இங்க இந்த கழுத்த மாதிரி கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த கழுத்துக்கிட்ட வர்றது இவன் தான் வின் பைப். புரிஞ்சுதா? ஸோ நல்லா கவனிங்க, இந்த வின் பைப்பும் இருக்கு, ஃபுட் பைப்பும் இருக்கு. இப்போ இந்த வின் பைப் பொறுத்த வரைக்குமே யார் வரக்கூடாது? ஃபுட்டு வரக்கூடாது. ஆனால் நல்லா பாருங்க, ஃபுட்டுக்கு நேராக இருக்கிறது வின் பைப் தான். ஸோ அந்த இடத்துல ஃபுட்டை தட்டி விட்றதுக்குன்னு இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்க இவன் பேர் தான் எபிக்ளாட்டிஸ். இஃப் இன் கேஸ் இங்க ஒரு ஃபுட்டு வருதுன்னு வைப்போம், வரும்போது உடனே க்ளோஸ் ஆயிரும். அப்போ ஃபுட்டு வின் பைப்புக்குள்ள போகாது, தட்டி விட்டு நேரம் எங்க போயிடும்? ஃபுட் பைப்புக்குள்ள போயிடும். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ இந்த காத்து என்ன சார் பண்ணும்? காத்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, காத்து தான் காத்தாச்சே. ஸோ எப்படினாலும் உள்ள வந்துடும், ஈஸியா இதுக்குள்ள போயிடும். பிகாஸ் இட் இஸ் ஏர். அல்டிமேட்லி இட் இஸ் ஏர் which could easily pass through any medium. ஃபைன். ஸோ புரிஞ்ச பசங்களா? ஸோ நாஸ்ட்ரல்ஸ் வழியா ஏர் என்ட்ரா நேசல் கேவிட்டிக்கு போய் ஃபேரிங்ஸ்ல இருந்து நேரா வின் பைப்புக்கு போகுது. இப்போ இந்த வின் பைப் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கணும். பார்த்துருவோமா? Are you guys ready? We'll see it very clearly. Yes. Shamsham. Yes, Shamsham is full set here. Very good. Super. இப்போ நல்லா பாருங்க, இந்த வின் பைப்பை கொஞ்சம் அப்படியே
அழகா பிரிச்சிருவோமா? ஸோ வின் பைப்பு கொஞ்சம் அப்படியே அழகா வருது. சரியா பாருங்க. அனாட்டமி நல்லா புரிஞ்சுக்கோங்கடா. சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வின் பைப்பு இந்த இந்த எபிக்ளாட்டிஸ் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். நான் சொல்லித்தரேன் கேளுங்க. இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, எங்கே மாட்டி நின்றுருக்கோம். இப்போ காற்று வருது. காற்று ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணும்? நமக்கு தெரியும் லாரிங்ஸுங்கிற ஸ்ட்ரக்சரை மீட் பண்ணும். ஃபேரிங்ஸ் முடித்த உடனே எங்கே மீட் பண்ணும்? லாரிங்ஸுங்கிற ஸ்ட்ரக்சருக்கு மீட் பண்ணும். அப்ப லாரிங்ஸ் மேல என்ன சார் இவன் கொஞ்சம் கியூட்டா இருக்கானே, யார் இவன்? இவன் தான் எபிக்ளாட்டிஸ். இவன் தான் யார்? எபிக்ளாட்டிஸ். யார் எபிக்ளாட்டிஸ்? நீங்க பாத்தீங்களா, ஃபுட்டை வர விட்டாம தடுக்கிற அந்த சிங்கக்குட்டி யாருன்னா இட் இஸ் நதிங் பட் எபிக்ளாட்டிஸ். சரியா? ஃபைன். சோ எபிக்ளாட்டிஸை பிரிச்சாச்சு, லாரிங்ஸை பிரிச்சாச்சு. கிளியரா? ஏக டவுட் இருக்கா? ஃபைன். இப்போ நல்லா பாருங்க. இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணும்? எப்பெல்லாம் ஃபுட் வருதோ உடனே ஃபிளாப்பை க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே? இல்லைனா ஓப்பன் பண்ணிக்கும். It acts like a flap like structure which closes whenever food encloses or food encounters this particular windpipe. சரியா? அப்போ அந்த எபிக்ளாட்டிஸ் எங்க இருக்கு? இந்த எபிக்ளாட்டிஸ் க்ளோஸ் பண்ணுது யாரு சார்? க்ளோஸ் பண்ணுது என்ன உள்ளுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாட்டிஸ்ங்கிற ஓப்பனிங் இருக்கு. இப்போ இந்த கிளாட்டிக்ஸ்ங்கிற ஓப்பனிங்ல தான் இந்த எபிக்ளாட்டிஸ் வந்து கவர் பண்ணுது இப்படி. ஓகே, எபிக்ளாட்டிஸ் இருக்கு, கிளாட்டிஸ் ஓப்பனிங் இருக்கு. கீழே யார்? அவன் தான் இந்த லாரிங்ஸ். ஓகே, அப்போ இங்கே தான் இந்த ஓப்பனிங் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த ஓப்பனிங் பேர் என்ன? கிளாட்டிஸ். அந்த கிளாட்டிஸ் கவர் பண்றது எபிக்ளாட்டிஸ். இந்த கிளாட்டிஸ் எங்க இருக்கு? லாரிங்ஸ்ல இருக்கு. புரிஞ்சுதா? அப்ப நோஸ்ட்ரல்ஸ், நேசல் கேவிட்டி, நேசல் சேம்பர்ஸ், நேசல் அதெல்லாம் வந்துரும். அப்புறம் ஃபேரிங்ஸ், அப்புறம் நேரா லாரிங்ஸ் வரும்போது அங்க என்ன இருக்கு? மேல எபிக்ளாட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த லாரிங்ஸ்னா என்ன சார்? வாட் இஸ் லாரிங்ஸ்? இட் இஸ் வெரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நதிங் பட் வாய்ஸ் பாக்ஸ். லாரிங்ஸ்ங்கிறது ஒரு வாய்ஸ் பாக்ஸ். அப்படின்னா என்ன? இப்போ நான் கத்திட்டு இருக்கேன். என்ன காரணம்னா லாரிங்ஸ் தான் காரணம். இந்த சவுண்டு காத்தெல்லாம் வந்து வைப்ரேட் ஆகி அழகாக சவுண்டு வெளியே வரும். ஓகே, என் சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்காது, பட் சொல்கிறேன். ஓகே, ஸோ இட் கம்ஸ் அவுட் லைக் தட். இட் ஒர்க்ஸ் பிகாஸ் இந்த லாரிங் சுற்றி நிறைய கார்டிலேஜஸ் இருக்குது. இன்கேஸ் ஒரு அரௌண்ட் 9 கார்டிலேஜஸ் இருக்குது. சரியா? அந்த 9 கார்டிலேஜஸுமே சுற்றி என்ன இருக்குது? இந்த லாரிங்ஸை உருவாக்கி வச்சிருக்கு. புரிஞ்சுதா பசங்களா? கிளியராக இருக்கா? எஸ். ஸோ லாரிங்ஸ் இஸ் நத்திங் பட் மேட் அப் ஆஃப் கார்டிலேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லாரிங்ஸ் இருந்து நேராக கீழே வர இவன் தான் நம்ம தேடிட்டு இருந்த trachea. Who's this? So this is the guy we were searching, is nothing but trachea. Okay, so far is everything good for everybody? Nasal cavity, nasal chamber, external nostrils la ஆரம்பிச்ச nasal cavity, nasal chamber, அப்படியே pharynx, larynx, epiglottis வந்து க்ளோஸ் பண்ணி அப்புறம் larynx கீழ trachea. இது வரைக்கும் ஓகே வாடா? ஏக டவுட் இருக்கு அது வரைக்கும்? கிளியர்? இப்போ இந்த பர்டிகுலர் trachea, so called tracheaவை பிரிச்சிடலாமா? இந்த trachea அப்படி என்ன? வின் பைப்புன்னு சொன்னீங்க. சரி, ஓகே, காத்து ஒரு வேற என்ன இருக்கு பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? நல்லா பாருங்கடா. இப்போ இந்த tracheaங்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட், okay, first நீங்க ஞாபகம் வச்சுக்க பாயிண்ட் என்னன்னா, this trachea is made up of rings called incomplete cartilaginous rings. Is it clear? First point, very important point. It is made up of incomplete cartilaginous rings. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படின்னு என்ன சார்? டே இந்த ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ரவுண்டா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரிவென்ட் த கொலாப்ஸ் ஆஃப் ட்ரெக்கியா. அப்படின்னு என்ன சார்? டே ஒரு ட்ரெக்கியாங்கிறது இமேஜின் நீங்கள் இந்த வாஷிங் மிஷின் அவுட்லெட் போய் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்னன்னா காற்று உள்ளே வரும்போது இது விரிஞ்சிரும். ஓகே பரவாயில்ல, நல்லதானே சார், விரியுது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே காற்று டப்புன்னு சக் அவுட் ஆயிடுச்சுன்னு வை, வேக்கம் ஆயிடுச்சுன்னு வை, அப்படியே சுருங்கிடும், கொலாப்ஸ் ஆயிடும். அப்போ அந்த கொலாப்ஸை வந்து அப்படியே அந்த கொலாப்ஸை தடுத்து நிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டிலேஜினஸ் ரிங்ஸ். புரியுதா? சோ கால்ட் இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் என்ன பண்ணுன்னா அப்படியே அந்த வேக்யூம் வரும்போது அப்படியே தடுத்து நிறுத்தும், கொலாப்ஸ் ஆகாதரா அப்படின்னு தடுத்து நிறுத்தும். தட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ் இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ்.
கிளியரா புரிஞ்சுதா? அப்ப இந்த ட்ரெக்கே வந்து எவ்வளவு தூரம் இருக்கு? நோஸ்ட்ரில்ஸ், பேரிங்ஸ், லாரிங்ஸ் வந்து எவ்வளவு தூரம் ட்ரெக்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரெக்கே வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல பிரியுது. அது என்ன இடம் பாத்தீங்கன்னா இட் இஸ் T5. ஓகே, T5 அர்த்தம் அதாவது இந்த வெர்டிப்ரா எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தொராசிக், சர்வைக்கல், லம்பார், சாக்கிள் நிறைய இருக்கு, நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்போ அந்த தொராசிக்ல 5th பாயிண்ட்ல 5th ரீஜன்ல T5 தொராசிக் 5th ரீஜன்ல இந்த ட்ரக்கியா ரெண்டாக பிரிந்து விடும். என்னவாக பிரிந்து விடும்? ரெண்டாக பிரிந்து விடும். ஆனால் என்னவாக பிரிந்து விடும்? It gets split into primary bronchi. It gets split into, இவன் பேர் என்ன? இவன் தான் primary bronchi. சரியா? நான் எங்க எழுதுறேன், சோ உங்களுக்கு பார்ட்ஸ் மார்க் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே சார், என்னது இது? அதாவது ட்ரக்கியாங்கிற ஸ்ட்ரக்சர் ரெண்டா பிரியுது. அது பார்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? we call them as primary bronchi. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபைன். இப்போ இந்த பிரைமரி bronchi என்னவா மாறும்? நமக்கு தெரியும் செகண்டரி bronchi மாறும். என்னவா மாறும்? செகண்டரி bronchi மாறும். அடுத்து டெர்ஷரி bronchi மாறும். இப்போ இந்த bronchiனா என்ன சார்? என்ன bronchi? இது ஓகே, இது புரிஞ்சுது. வேற என்ன bronchi? bronchiங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சின்ன சின்னதா டிவிஷன் நடக்கும். இப்படி வருதா? சின்ன சின்னதா அப்படி டிவிஷன் நடக்கும். ஓகே, சோ பிரைமரி bronchi செகண்டரி ஆகும், செகண்டரி டெர்ஷரி, இந்த மாதிரி அப்படியே டிவைட் ஒரு ஸ்ட்ரக்சரா மாறுறதா இந்த டிவிஷன். சரியா? சோ பிரைமரி bronchi, செகண்டரி bronchi, டெர்ஷரி bronchi, அப்புறம் bronchioles இன்னும் டைனியர் ஸ்ட்ரக்சரா மாறும். இன்னும் டைனியர் ஸ்ட்ரக்சர் என்னது? bronchioles மாறும். அப்ப இந்த bronchioles நமக்கு என்ன இருக்கு? டெர்மினல் bronchioles இருக்கு, ரெஸ்பிரேட்டரி bronchioles இருக்கு. அந்த ரெஸ்பிரேட்டரி bronchioles அப்புறம் அது என்னவா மாறும்? திருப்பியும் இன்னும் டைனியா alveoli, ஒரு கிரேப் லைக் கிளஸ்டர் செல் மாதிரி alveoli மாறும். புரியுதா? இது எல்லாமே டிவிஷன். இது எல்லாம் உங்களுக்கு இங்க எழுதி போடுறோம், சோ ஈஸியா இருக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் டிவிஷன். சோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், இது எல்லாமே டிவிஷன். புரிஞ்சுதா? சோ பேசிக்கா என்ன ஆகுது? பிரைமரி செகண்டரி ஆகுது, செகண்டரி டெர்ஷரி ஆகுது, அப்படியே அழகா டிவைட் ஆயிட்டே இருக்கு. சோ இது மட்டும் குயிக்கா எழுதிடுவோமாடா? இங்க எழுதிடுவோமா? ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ரூட் கேட்பாங்கடா கொஸ்டின்ல. இந்த ரூட் கொஸ்டின்ல கேட்பாங்க. நீங்க தெரியுங்கிற நம்பிக்கையில் உட்கார மாட்டிப்பீங்களா? ஏன்னா இந்த ரூட்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். என்ன கொஸ்டின்ஸ் வரும்? இன்கம்ப்ளீட் கார்ட்லேஜ் ரிங் எங்க பார்க்கலான்னு கேட்பானுங்க. இந்த ரூட்ல இவனுக்கு அப்புறம் எவன் வருவான்னு கேட்பானுங்க. சில கண்டிஷன்ஸ்ல, சில எக்ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ்ல என்ன லைனிங் இருக்குன்னு கேட்பானுங்க. சரியா? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்? இப்போ இந்த ரூட்டை தெளிவாக முடிக்க போறோம். ரெடி? ஹலோ அபிநயா, ஹலோ. ஸோ பாருங்களா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? நமக்கு தெரியும் ட்ரக்கியா இருக்குது, எழுதிடுவீங்க. அப்புறம் நமக்கு பிரைமரி bronchi இருக்கு. அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? செகண்டரி bronchi இருக்கு. அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? டெர்ஷரி bronchi இருக்கு. அப்ப இந்த bronchi வரைக்கும் நீங்க என்ன எழுதிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் எழுதிடுவேன். அடுத்து பாருங்க, bronchi முடிச்சாச்சா? இனி அடுத்து நான் சொன்ன மாதிரி bronchioles வரும். இவனை தானே நம்ம சில கேசஸ்ல இனிஷியல் bronchis, அதுவும் இவன் தான். சரியா? எல்லாமே இவன் தான். ஓகே, bronchioles சொல்லுவோம். அப்படியே கீழே வரும்போது we have terminal bronchioles. What do you call them as? Terminal bronchioles. வேற என்ன இருக்கு சார்? வேற நமக்கு சில பல விஷயங்கள் இருக்கு, எழுதிடுறேன். ரெஸ்பிரேட்டரி bronchiole. நல்லா கவனிங்க, நான் என்ன பண்றேன்? bronchiயை டெர்ஷரியோட முடிச்சிட்டேன். அப்புறம் bronchioles ஆரம்பிச்சேன். bronchioles ஆரம்பிச்சோன்னா அதையும் முடிச்சிட்டேன், டெர்மினல் முடிச்சிட்டேன். வித்தியாசமா ஒருத்தனை மட்டும் எழுதியிருக்கேன், ரெஸ்பிரேட்டரி bronchiole. ஓகே, அது வேற கலர்ல எழுதி காரணமும் இருக்கு சொல்றேன். சரியா? சோ ரெஸ்பிரேட்டரி bronchiole எழுதிட்டீங்களா? அடுத்து எவன் இருக்கா பாத்துருவோமா? இந்த மேல தூக்கி வச்சுக்கலாம். யா, so followed by we have alveolar sacs, alveolar ducts, and the last and very important main site of exchange happens at alveoli. This route is very important guys. லைசன்ஸ் கரெக்டாக படிச்சிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்கடா, இந்த பிரைமரி bronchi, செகண்டரி bronchi, டெர்ஷரி bronchi, bronchioles, terminal bronchioles எல்லாமே காற்றை கண்டக்ட் பண்ணும். they are just conducting. அப்படியே காற்று கொண்டு வந்து கொடுக்கும்.
கொண்டு வந்த காற்றை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு என்ன, எனக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்து கொடுக்குற அந்த ப்ராசஸ் எங்கே ஆரம்பிக்குது, ரெஸ்பிரேட்டரியிலேருந்து ஆரம்பிக்குது. கிளியர்? ஸோ ரெஸ்பிரேட்டரி bronchiole, alveolar sac, alveolar ducts and alveoli. இது இவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஹெல்ப் இன் கண்டக்ஷன் இல்லாமல் ரெஸ்பிரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ், த மேஜர் திங். காட் இட்? இது எனக்கு புரிஞ்சுதாடா? இல்லையா டவுட் இருக்கா? ஓகே, இதில் வந்து இன்னொரு முக்கியமான கொஸ்டின் வந்து இந்த இன்கம்ப்ளீட் கார்டிலேஜிங் எது வரைக்கும் இருக்குது சார்? ட்ரக்கியால் ஆரம்பிக்குது. ட்ரக்கியால் இருக்குது, பிரைமரி bronchial இருக்குது, செகண்டரி bronchial இருக்குது, டெர்ஷரி bronchial இருக்குது, இனிஷியல் bronchioles வரைக்கும் இருக்குது. சரியா? நல்லா மண்டல எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் எல்லாமே என்ன இருக்குது, நமக்கு தேவையான இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பசங்களை உங்களுக்கு யாருக்காவது எதனால சார் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் கொஸ்டின் தான். கம்ப்ளீட்டாக இருந்தால் என்ன பிரச்சனை போகிற போகுது, ஏன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்துருவோமா? அது நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்க கமெண்ட்டில். சரியா? ட்ரை, கிவ் இட் ட்ரை. சரி, நத்திங் எல்ஸ். ஓகே ஃபைன். ஸோ காட் அன் ஐடியா கைஸ்? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, அழகாக நம்ம இந்த ரூட்டை வந்து படித்தாச்சு. கரெக்டா? ஓகே, இப்போ ரூட்டை படித்தா நம்ம அடுத்து என்ன படிக்கணும், லங்ஸை படிக்கணும். லங்ஸ் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, அது எல்லாமே நம்ம இப்போ எல்லாம் தெளிவாக முடிக்கணும். கரெக்டா? ஸோ லங்ஸ் எங்கே இருக்கும், இந்த 5th thoracic vertebrae பிரியும் போது உள்ள பிரிஞ்சு எங்கே போகிறானுங்க, இந்த பிரைமரி bronchiole எங்கே போகிறானுங்க, லங்ஸுக்குள்ளே தான் போகிறானுங்க. சரியா? எங்கே போகிறானுங்க, லங்ஸுக்குள்ளே தான் போகிறானுங்க. பார்த்துருவோமா லங்ஸுக்குள்ளே போகிறதா? அவ்வளோதான். இங்கேருந்து அப்படியே ஒரு அப்பக்ஸ் ரீஜனை பிடிச்சி இந்த இடத்துல லங்ஸ்குள்ளே போயிடுவானுங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு அப்பக்ஸ் ரீஜனை பிடிச்சி இந்த இடத்துல ஒரு பம்ப் கொடுத்து போவானுங்க. ஏன் இந்த இடத்துல பம்ப் கொடுத்துருக்கானுங்க, ஏன்னா இங்கே தான் நம்ம செல்லத்தம்பி தங்கத்தம்பி ஹார்ட் இங்கே தான் இருக்குது, இந்த கார்டியாக் நாட்சுங்கிற இந்த இடத்துல தான். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஹார்ட் போடுவோமா? இங்கே ஹார்ட் இருக்கு. ஓகே ஃபைன், காட் இட்? இந்த லங்ஸ் சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டான். இந்த லங்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பான். எப்படி இருப்பான்னா, அழகாக அவனுக்கு ஒரு 2 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அழகாக அவனுக்கு 2 லேயரில் ப்ரொடெக்ஷன் இருக்கும். கிளியர்? காட் இட்? ஸோ பசங்க நல்லா கவனிங்க. இது கூட நான் நீங்கள் சொன்ன அந்த செகண்டரி, டெர்ஷரி, bronchiole, terminal, respiratory, alveolar ducts, alveolar sacs இந்த மாதிரி எண்டில் வந்து நிற்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபியூ ஃபேக்ட்ஸ் லங்ஸ் பற்றி படிச்சுருவோமா குயிக்காக? நான் சொன்ன மாதிரி அனாட்டமி ரொம்ப முக்கிய பிகில். அனாட்டமி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிப்பேன். ஓகே, ஒரு இன்ட்ரா பல்மனரி ப்ரெஷர் நீ தெரிலனா, ப்ரெஷர் தெரிலனா மாட்டிப்பேன். ஸோ லங்ஸ் பற்றி பார்த்துருவோமா? ஓகே, எனக்கு வந்து ஜென்ரலாக அப்படியே நீங்கள் வந்து லைவ் பார்க்குறீங்கன்னா ஒரு கமெண்ட் ஒன்று போடணும். சரியா? ஓகே, முடிஞ்சா ஒரு ரெடின்னு ஒரு மெசேஜ் போடுங்க பார்ப்போம். ரெடின்னு மெசேஜ் போட்டு லங்ஸோட ஃபேக்ட்ஸை கட்ட நான் அவுத்து விட்டுறேன். தப்பு முடிச்சிடலாம். லங்ஸ் எடுத்து பார்த்துருவோமா? ரெடின்னு மெசேஜ் போடுறீங்களா? ஓகே, ஐ பிலீவ் யூ கைஸ் ஆர் ரெடி. சரி, நம்ம போகிறேன் குயிக்காக லங்ஸ் சொல்லி தரேன். நல்லா கேளுங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ இந்த லங்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், லங்ஸ் எப்படி இருக்கு, உள்ள ஏர் டைட்டாக இருக்கு. உள்ள எப்படி இருக்கு, ஏர் டைட்டாக இருக்கு. அடி எர்த் வாய்ஸ் ஓவர் போட்டிருக்கான் பாரு இமோஜி, தரமான இமோஜி. இந்த 3 இமோஜியுமே சூப்பர் இமோஜி தான். ஆனால் ஜென்ரலி சரியா என்ன, இப்போ ஐ யூஸ் டு டேக் கிளாஸ் இன் ஸ்டேட் போர்டு ஆல்சோ. ஸோ ஜென்ரலி என் இமோஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் காட்டுறேன். generally the emoji. Okay, generally my students will blast or they'll drop some grenades. Okay, வெடிச்சா நம்ம இந்த பட்டாசுல வெடிக்கிறது இல்லை, வெடிச்சா பாம்பு தான். சரியா? அந்த மாதிரி தட் மை இமோஜி, சும்மா இருந்து சரிங்க. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ பாருங்க இந்த இடத்துல லங்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அழகா டைட்டாக பேக் ஆயிருக்குள்ள. எங்க thoracic cavity. Can you see this space? This is what you call it as thoracic cavity. இந்த so called thoracic cavity கூட தான் லங்ஸ் அழகா டைட்டாக பேக் இருக்கு. என்ன சார் டைட் ரொம்ப நேரமா ஏர் டைட்? வாட் இஸ் ஏர் டைட்? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன? ஏர் டைட் கண்டெய்னர்ஸ்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஏர் கூட உள்ள போகாது. என்ன சார் சொல்றீங்க, லங்ஸுக்கு ஏர் உள்ள போகணும்னு சொல்றீங்க, ஏர் டைட்டா இருக்குன்னு சொல்றீங்க. நல்லா கவனி, லங்ஸுக்குள்ள காத்து போகும், லங்ஸை சுத்தி வெளியே காத்து போக கூடாது. சரியா?
அப்போ அந்த லங்ஸ் என்ன பண்ணும், லங்ஸுக்குள்ள போற காத்து லங்ஸுக்குள்ள போயிட்டு அங்கிருந்து எக்ஸிட் நடக்கணும். லங்ஸுக்கு வெளியே போய் பாடியில் சுத்திட்டு இருந்துச்சுன்னு வையே, அது வேற நோய் அது. ஓகே, ஸோ என்ன ஆகும், லங்ஸ் வந்து இதுக்குள்ள இந்த தொராசிக் கேவிட்டிக்குள்ள ஏர் டைட்டா இருக்கும். ஃபைன். இப்போ இந்த சோ கால்டு லங்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த லங்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஆர்கன் என்ன கேட்டால். ஓகே, ரொம்ப காஸ்ட்லியான ஆர்கன். மெனி ரீசன், பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் இட்ஸ் காஸ்ட்லி ஆர்கன். இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கானுங்க. இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கானுங்க. யார் இருக்கா, வென்ட்ரல்ல எனக்கு செஸ்ட் போன் ஒரு ஸ்டர்னம் இருக்கு. செஸ்ட் போன் பேர் தான் ஸ்டர்னம். அது எங்க இருக்கு, வென்ட்ரல்ல இருக்கு. டார்சல் பின்னாடி யார் இருக்கா, வெர்டிபிள் காலம் இருக்கு. ஓகே சார், இங்க ஓகே, இங்க ஓகே. சைடுல யார் சார் பாத்துக்கிறா, ரிப்ஸ் இருக்கு. புரிஞ்சுதாடா? ஓகே, கிளியர். ரொம்ப சிம்பிள் பசங்களா, நல்லா கவனிங்க. இங்க எனக்கு வென்ட்ரல் சைடுல யார் இருக்கா, எனக்கு தேவையான செஸ்ட் போன் இருக்கு. பின்னாடி டார்சல்ல யார் இருக்கா, வெர்டிபிள் காலம் இருக்கு. சைடுல யார் இருக்கா, ரிப்ஸ் இருக்கு. உங்களுக்கு டார்சல் வென்ட்ரல் தெரியும் நம்பர், நல்லா கவனிங்க. இதுதான், இது ஒரு ஆர்கானிசம் எடுத்துக்கோ. இந்த ஆர்கானிசம் இப்படி இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி பாக்குற இந்த இடம் தான் டார்சல். கீழே இருக்க வந்து வென்ட்ரல், இந்த சைடில் இருக்க வந்து லேட்ரல். இது ஆன்டீரியர், இது போஸ்டீரியர். அப்போ அதே மாதிரி அப்படி படுத்துட்டு இருக்க. அப்போ எனக்கு எது வென்ட்ரல், இது வென்ட்ரல், இது டார்சல், இது லேட்ரல். முடிஞ்சு போச்சு. கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே, earth voice over. Thank you. Yes, maybe method might not be same. Maybe some similarities இருக்கும். Method I follow my own methods தான். சரியா? Maybe some similarities நீங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் லங்ஸ் வந்து ப்ரொடக்ட் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீ அடுத்து லங்ஸுக்குள்ள லங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குடா. கேன் யூ see these close layers? இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளூரல் மெம்பரேன் சொல்லுவோம். நல்லா பாருங்க, வெளியே ஒரு ப்ளூ கலர் இருக்கு, அது வெளியே இருக்கிற ப்ளூரல் மெம்பரேன். உள்ள ஒரு ப்ளூ கலர் இருக்கு, அவன் உள்ள இருக்கிற ப்ளூரல் மெம்பரேன். அப்போ 2 ப்ளூரல் மெம்பரேன் இருக்கு. இன்னர் அவுட்டர், அதாவது விசரல் பெரட்டல் சொல்லுவோம். பட் தேவையில்லை, இப்போ ப்ளூரல் மெம்பரேன். அவனுக்குள்ள யார் இருக்கா, இவனுக்குள்ள யார் இருக்கா பார்த்தா ஒரு ஃப்ளூயிட் இருக்குடா. அவன் பேர் தான் ப்ளூரல் ஃப்ளூயிட். அவன் பேர் தான் ப்ளூரல் ஃப்ளூயிட். அப்ப இது ப்ளூரல் ஃப்ளூயிட் எங்க இருக்குன்னு கேட்டா ப்ளூரல் கேவிட்டியில இருக்கு. அப்ப என்ன நல்லா கவனிங்க, ஒரு ப்ளூரல் மெம்பரேனுக்கும் இன்னொரு ப்ளூரல் மெம்பரேனுக்கும் நடுவுல இருக்க வந்தா ப்ளூரல் கேவிட்டி. இந்த ப்ளூரல் கேவிட்டிக்குள்ள யார் இருக்கா, ப்ளூரல் ஃப்ளூயிட். முடிஞ்சு போச்சு. ஓகே, கிளியர்? Shaila, Devi, Vignesh, is the video is clear for all? Yes, guys, please help him. I believe it's clear from my end. இங்கே கிளியராக இருக்குது நான் நம்புகிறேன். எனக்கும் கொஞ்சம் இங்கே சிஸ்டமெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் வீடியோலாம் கிளியராக தான் இருக்குது. யாருக்கு இங்கே கிளியராக இல்லைடா, ஏதாவது கிளியராக நம்புகிறேன். சரியா? ஓகே, ஃபைன்ரா. ஓகே, ஸோ ப்ளூரல் மெம்பரேன் இருக்குது, ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குது. இந்த மாதிரி அழகாக அது பேக் ஆயிருக்கு. இது புரிஞ்சா? லங்ஸோட அனாட்டமி புரிஞ்சா உங்களுக்கு? பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சா? அப்போ லங்ஸ் உள்ள டைட்டாக பேக் ஆயிருக்கு. ஏன்னா லங்ஸுக்குள்ள தான் காற்று போகும், லங்ஸுக்கு வெளியே காற்று போகக்கூடாது, போய் பிரயோஜனம் இல்லை. லங்ஸுக்குள்ள தான் யார் இருக்கா, ஆல்வியோலே இருக்கா. அப்போ அதுக்கான ரூட்டு பார்த்தாச்சு. இந்த ரூட்டு ரொம்ப முக்கியம்டா, தயவு செஞ்சு கரெக்டாக படிச்சிருங்க. இந்த ரூட்டை மட்டும் கோட்டை விட்டுறாதீங்கடா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், கிளியர். தேங்க்ஸ்டா, தேங்க்யூ வெரி மச். யா, சூப்பர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண, லங்ஸ் முடிச்சாச்சு, அவ்வளோதான்டா. ஸோ ஈஸி என்னாச்சு, லங்ஸ் முடிச்சாச்சு, அனாட்டமி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. என்ன பண்ணலாம், நம்ம டேரக்டா மெக்கானிசம் பிரீத்திங் பார்த்துருவோமா? ஐ கெஸ் ரெடி? கிளியர்? மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் எல்லாம் தெளிவாக முடிச்சிருவோமா? Anybody saying any doubt so far? Guys, are you guys ready for mechanism of breathing? Yeah. So mechanism of breathing. எப்படி சார் காத்து உள்ள வருது? நீங்க ஈஸியா சொல்லுவீங்க, சார் மூச்சை இழுத்தா காற்று உள்ள வரும் சார், மூச்சை விட்டா காற்று வெளியே போகும்டா. அப்படின்னாலும் நீ எப்படா காற்றை பிடிச்சி இழுக்கிற? ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட், நான் ரீபீட் டீச் பண்ணும்போது ஒருத்தர் இப்படி தான் சொன்னான். கொஞ்சம் கேஷுவலாக ஃபன்னாக போயிட்டு இருச்சா செஷன். உடனே பையன் அட்வான்டேஜ் எடுத்து உள்ளே வந்து, சார் மூச்சு உள்ள இழுத்தா உள்ள வரும் சார் காற்று அப்படின்னு. என்ன பண்ணுறது, அடிக்கவும் முடியாது, வெளியே அனுப்பவும் முடியாது. நல்ல ஜோக்கு உட்கார வச்சிட்டேன். சரியா? ஆனால் அது அப்படிலாம் இல்லை. எப்படி ஒர்க் ஆகும், நமக்கு உள்ள நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. இட் இஸ் நாட் ஈஸி ஆஸ் யூ திங்க். ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த சோ கால்டு மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங்கில் 2 முக்கியமான காம்பனண்ட். ஒன்று இன்ஹலேஷன், இன்னொன்று எக்ஸலேஷன். பார்த்துருவோமா? ஐ கெஸ் ரெடி?
ஒருத்தன் பேரு inhalation அல்லது inspiration. இன்னொருத்தன் பேரு exhalation அல்லது expiration. clear? அப்ப இந்த inhalationum exhalationum expirationum இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த primary breathing. Okay, so as we discussed, we know what is breathing here. It's a physical process, so we have primarily two things. இப்போ inhalation exhalation பாப்போம். ரெடியா இருக்கீங்களா guys? Are you guys ready? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். and பசங்களா தயவு செஞ்சு நல்லா தண்ணி குடிங்கடா. ஓகே, வெயில் காலத்துல தண்ணி குடிச்சு உங்க உடம்ப ஹைட்ரேட் பண்ணி அப்படியே குளுகுளுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இருக்கேன் இவ்வளோ கதை பேசணும், ஒரு லைட்டாக தண்ணி குடிச்சு வந்துடுறேன். உடனே சொல்லுங்க பாப்போம். ரெடியா இருக்கீங்களா? உங்க முடி தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஐயோ, யா எஸ். ஸோ தண்ணி குடிச்சாச்சு, பாடி கூல் ஆயிடுச்சு. நம்ம அதை என்னதான் பண்ணாலும் நம்ம பாடியை மறக்கக்கூடாதா, சரியா? எஸ்பெஷலி பயாலஜி ஃபேக்கல்ட்டி மறந்தா அப்புறம் எல்லாமே தப்பாயிடும். ஓகே, ஃபைன். யா, ஸோ இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பார்த்துருவோமா? ரெடி ஆகிங்களா? யா, இப்போ இது இன்ஹலேஷனையும் எக்ஸலேஷனையும் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு முக்கியமான மசிலை தெரிஞ்சு வச்சுக்கணும். Yeah, super earth, super earth voice over full vibrate ரெடியா இருக்கான். ஷாம் இருக்கீங்களா? ஷாம் இருக்கீங்களா? அபிநயா இருக்கீங்களா? ஷைலா தேவி இருக்கீங்களா? செந்தில் இருக்கீங்களா? பவானி இருக்கீங்களா? மைத்திலி இருக்கீங்களா? ஒரு கமெண்ட் போடுங்கடா, தூங்கிடாதீங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ பேசிக்கலி நமக்கு ரெண்டு முக்கியமான மசில், டயஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். டயஃப்ரம்ங்கிறது என்ன மசில் சார்? நல்ல வேலை டயக்ராம் போட்டோம். இந்த மசில் தான் டயஃப்ரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பான் அப்படி. This is white color muscle. அதாவது என்னோட லங்ஸுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கிற ஒரு டோம் ஷேப்டு மசில் பேர் தான் டயஃப்ரம். கிளியரா? என்ன சொல்றாங்க? டயஃப்ரம்ங்கிறது ஒரு டோம் ஷேப்டு மசில். டோம்னா என்ன சார்? இதுதான்டா டோம். ஃபிளாட்டா இல்லாம டோமா இருக்கு. ஓகே, சோ டயஃப்ரம் இஸ் நதிங் பட் a dome shaped muscle. அது நல்லா கவனிங்க. எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில் என்ன? டேய், ரிப்ஸ் இருக்கு நமக்கு. ரிப்ஸ் இருக்கு. இமேஜின், இங்க பாருங்க. இமேஜின் இங்க வந்து உங்ககிட்ட இப்படி ரிப்ஸ் இருக்கு. லங்ஸ் ரிப்ஸ் இப்படி தான் இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி ரிப்ஸ் இருக்கு, சரியா? இப்போ இந்த ரிப்ஸ் வந்து ரிப்ஸுக்கு நடுவுல ஒரு மசில் இருக்கா? அந்த மசில் பேர் தான் இன்டர்கோஸ்டல் மசில். அந்த மசில் பேர் தான் இன்டர்கோஸ்டல் மசில். இப்போ இந்த மசில் வெளியே இருக்குன்னா அது பேர் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். உள்ள இருக்குன்னா இன்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அவ்வளோ. ஸோ வாட் ஐவ் ரிட்டன் ஹியர் இஸ் நதிங் பட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அதாவது ரிப்ஸுக்கு வெளியே, ரிப்ஸுக்கு நடுவில் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். அதுதான் அது. புரிஞ்சுதா? ஓகே, எல்லாரும் இருக்கீங்க. வெரி குட். எல்லாரும் அமைதியாக கொண்டிருக்கீங்களா? ஏடா பேசக்கூடாது, ஏதாவது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டுருக்கீங்களா? நல்லா பேசுங்க. நல்லா பேசுறது தான் இங்கே நீங்கள் கத்த மாட்டீங்களா? அதனால பிரச்சனை இல்லை. டீச்சர்ஸே கிளாஸில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நீங்கள் கத்தனா கேட்கவது, கத்தனா ஆக்சுவலி நீங்கள் கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால தான் ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக பேசலாம், டவுட்ஸ் கேட்கலாம், எஸ் சொல்லலாம், ஆமாம் சொல்லலாம், மண்டே ஆட்டில் எதுனாலும் பண்ணலாம், சரியா? ஃபைன். ஸோ வி ஹேவ் பேசிக் 2 மசில், டயஃப்ரம் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட கான்ட்ராக்ஷன் தான் இன்ஹலேஷன். இதோட கான்ட்ராக்ஷன் தான் இன்ஹலேஷன். பார்த்துருவோமா? என்ன சொல்றீங்க? தெளிவா பார்த்துருவோமா? யா, இப்போ இந்த ரெண்டு மசிலும் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். இந்த ரெண்டு மசிலும் கான்ட்ராக்ட் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும்? இது பேர் தான் இன்ஹலேஷன் சொல்லுவோம்.
இன்னொரு முக்கியமான பாயிண்ட் மண்டையில நல்லா ஏத்துக்கோங்க. இன்ஹலேஷன்ங்கிறது ஆக்டிவ் ப்ராசஸ். பசங்களா, who can answer me this question? Why do we call inhalation as an active process? எதனால சார் inhalation active process சொல்றீங்க? Who can answer this? Anybody knows this? சொல்லுங்க பாப்போம். எதனால inhalation active process சொல்றோம்? நான் இதுக்கான ஆன்சர் அங்க எழுதியிருக்கேன் பக்கத்திலே. கொஞ்சம் நீங்க கெஸ் பண்ணினா எழுதிடலாம் ஆக்சுவலி. Anybody can guess it? சொல்லிட்டா? எஸ் பஸ் நல்லா கவனிங்களா. ஒரு விஷயம் கான்ட்ராக்ட் ஆகி எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுதுன்னா அது ஆக்டிவ் ப்ராசஸ். சின்ஸ் ஐ ஆம் யூசிங் ஏடிபி ஸோ இட் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ். அப்போ இன்ஹலேஷன் என்ன ப்ராசஸ்? ஆக்டிவ் ப்ராசஸ். எதனால? ஏடிபியை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு ஏடிபி யூஸ் பண்ணுற? கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஃபைன், ஓகே, கிளியர், ஓகே. ஸோ பசங்க இனி வந்து கான்செப்டா நல்லா மடியில் ஏற்றுக்கணும், சரியா? நல்லா கவனிங்க, நல்லா யோசிங்க. ஓகே, சின்ஸ் யூ ஆர் லேர்னிங் ஃபர்ஸ்ட் டைம் யோசிங்க. படிச்சிருக்கீங்கன்னா அப்போ யோசிங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறேன். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், நான் என்ன சொன்னேன், டயஃப்ரம்ங்கிற மசிலும் எக்ஸ்டர்னல் இன்டர்கோஸ்டல் மசிலும் கான்ட்ராக்ட் ஆகும். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ டயஃப்ரம்ங்கிற இந்த டோம் ஷேப்டு மசில் இப்படி இருக்கா, இங்கே இருக்கு. இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஃப்ளாட் ஆகும். புரியுதா? இந்த டயஃப்ரம்ல கான்ட்ராக்ட் ஆகிற மசில் கான்ட்ராக்ட் ஆச்சு என்ன ஆகும்? ஃப்ளாட் ஆகும். ஓகே ஃபைன், புரியுது சார், ஃப்ளாட் ஆயிடுச்சு. ரிப்ஸில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா விரியும். என்ன ஆகும்? விரியும். எங்கிட்ட ஒருத்தன் கேட்டா சார் கான்ட்ராக்ஷன்னா சுருங்கணும்ல சார்? நாட் எவ்ரி கான்ட்ராக்ஷன்ஸ் வில் சுருங்கும், ஃபியூ கான்ட்ராக்ஷன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட். கிளியர்? ஸோ இந்த ரிப்ஸ் பொறுத்த வரைக்குமே இந்த மசில் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த ரிப்ஸ் என்ன ஆகும்? விரியும். கிளியர்? புரியுதா? நல்லா கூடிங்க. அப்போ இந்த டோம் ஷேப் இருக்கிறது ஃப்ளாட் ஆயிடுச்சு, இப்படி ஒட்டி இருக்கிறது விரிஞ்சிருச்சு. இப்போ இதனால உள்ள என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் பிசிக்கல் டேர்ம்ஸ்ல யோசிச்சு பாருங்க. வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி குட்டியா இருந்த பையன் ஒரே கான்ட்ராக்ஷன் விரிஞ்சு வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டான். இப்போ வால்யூம் நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சா? வால்யூம் ஜாஸ்தியானா ப்ரெஷர் என்ன ஆகும்? தேர் இன்வெர்ஸ்லி நோ. ஸோ வால்யூம் ஜாஸ்தியானா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இவனுக்குள்ள இங்க என்ன இருக்கு? கான்ட்ராக்ஷன் நடந்த உடனே வால்யூம் ஜாஸ்தியாகி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சரி சார், இப்போ அதனால என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் இப்போ டிக்ரீஸ் ஆயிடுச்சு. எப்பவுமே நான் வச்சுக்கோங்கடா, கேஸஸாக இருக்கட்டும் ஏராக இருக்கட்டும், ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் ப்ரெஷர் டு லோவர் ப்ரெஷர். உள்ளுக்குள்ள லோவர் ப்ரெஷர், வெளியே என்ன ப்ரெஷர்? ஹையர் ப்ரெஷர். அப்போ காற்று உள்ள வருமா வெளியே போகுமா? உள்ளதான் வரும். இதுதான் இன்ஸ்பிரேஷன். புரிஞ்சுதா? Inspiration is very simple. It is an active process, which means contraction happens. Contraction of both dome-shaped diaphragm muscle and the external intercostal muscle. As they contract, the volume increases. As the volume increases, pressure decreases. Since the intrapulmonary pressure is less or lower or negative, what happens? வெளியே இருக்கிற pressure ஜாஸ்தியா இருக்கு. So the air flows from outside to inside. கதம். This is inspiration. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நமக்கு தெளிவாக எழுதிடுவோமா? ஸோ கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது? இந்த பாயிண்டே இருந்தால் போதும்டா, வேற எதுவுமே தேவையில்லை. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. நீங்க சைடு வச்சு எழுதுறேன். ஏர் ஃப்ளோஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா இருக்கா உங்களுக்கு இந்த கான்செப்ட்? நீங்க எப்படி கேட்டா எழுதிடுவீங்களா? கான்செப்ட் புரிஞ்சதா? ஓகே, ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆக 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 இன்ஸ்பிரேஷனோட வரக்கூடிய காத்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, கிளியர்? இதான் ப்ராசஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஸ்பிரேஷன் ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ். Katamda. I believe it's clear for everybody here. Okay, diaphragm, external contraction, volume increase, pressure decrease, air flows in. Simple. இப்போ இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டேன். எக்ஸ்பிரேஷன் அப்படியே ஃபிகர் அவுட் பண்ண பார்ப்போம். நீங்கள் பண்ணுவோமா? ஒன்றா பண்ணுவோம் பேசாம. ஈஸி. இப்போ என்ன ஆகுது? இப்போ உனக்கு தெரிஞ்ச மாதிரி டோம் ஷேப் டயஃப்ரம் ஃப்ளாட் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு, ரிப்ஸ் அப் அண்ட் அவுட்டில் இருக்கு. இப்போ என்ன ஆகும்? இவனுக்கு எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும்.
அப்போ இந்த ஃப்ளாட்டா இருக்கிறது ரிலாக்ஸ் ஆகணும், என்ன ஆகணும், திருப்பி டோம் ஷேப்புக்கு வரணும். ரிப்ஸ் இன் அண்ட் அவுட் அப்படியே விரிஞ்சு இருக்கிற, இன் அண்ட் அவுட் இல்லை, அப் அண்ட் அவுட் இருக்கக்கூடிய இந்த ரிப்ஸ் வந்து என்ன ஆகும், ரிலாக்ஸ் ஆகும்போது அப்படியே சுருங்கும். அப்போ ரிப்ஸும் சுருங்கிருச்சு, டோம் ஷேப் டயஃப்ரமும் நல்லா டோம் ஆயிடுச்சு. அப்போ உள்ள வால்யூம் கம்மியாயிருச்சு. வால்யூம் கம்மியானா ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே ஆப்போசிட், இன்ஸ்பிரேஷனுக்கு ஆப்போசிட், வால்யூம் கம்மியானா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள காற்று நிற்க முடியாமல் காற்று வெளியே போகிறது, எக்ஸலேஷன் முடிஞ்சிருச்சு. இதை ஏன் நம்ம பாசிவ் ப்ராசஸ் சொல்கிறோன்னா, எக்ஸலேஷன் எங்கே கான்ட்ராக்ட் பண்ணுற, ரிலாக்ஸ்னு பண்ணுற, இன்ஸ்பிரேஷனில் அவன் கஷ்டப்பட்டு கான்ட்ராக்ட் பண்ணி ஏடிபி யூஸ் பண்ணுறான், அவனை ஆக்டிவ் ப்ராசஸ் சொல்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. நீ உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணி ஏடிபி யூஸ் பண்ணாமல் நீ பாட்டு காற்று விடுறது நம்ம எப்படி ஆக்டிவ் சொல்ல முடியும், அது பாசிவ். புரிஞ்சுதா? கிளியராக்கா பசங்களா? ஸோ இன்ஸ்பிரேஷனும் பார்த்தாச்சு, எக்ஸ்பிரேஷனும் பார்த்தாச்சு. டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த ஒரு பேசிக் சார்ட் தெரிஞ்சா போது இன்ஸ்பிரேஷனும் எழுதிடலாம், எக்ஸ்பிரேஷனும் எழுதிடலாம். Anybody is having any doubt so far? Quick code comment பண்ணுங்க. நோ டவுட்னா நோ நோட் போடுங்க, இமோஜி முடிஞ்சா இமோஜி போடுங்க. எனிதிங், we are all set. இந்த vloggers எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குல்ல. நான் தான் பிரபு, என் தம்பி தேவாங்கிற மாதிரியா? ஓகே ஃபைன், ஜஸ்ட் கிடிங். எஸ், ஸோ நமக்கு வந்து என்னாச்சு, இப்போ ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் புரிஞ்சிருச்சு. சில சினாரியோஸோட சம்டைம்ஸ் அடிஷனல் போர்ஷன்ஸை படிச்சிருப்பீங்க. சில சினாரியோஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் நமக்கு, அப்டாமினல் ப்ரீத்திங், தொராசிக் ப்ரீத்திங், ஃபோர்ஸ்டு ப்ரீத்திங் நிறைய இருக்குது. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஐடியா சொல்கிறேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீ வந்து நார்மல் இன்ஸ்பிரேஷன் அப்படியே பீஸ்ஃபுல்லாக பண்ணுறக்க, திடீர் மூச்சு இழுக்கணும். சில கட்டத்தில் மூச்சு ஒன்று என்ன பண்ணுறேன்னா முக்கி வச்சுருக்கேன் தண்ணிக்குள்ளே, திடீர்னு வெளியே வந்து அவனும் இழுப்பில்ல. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நமக்கு திடீர்னு அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை, ஸோ ஆக்சிஜன் தேவைப்படுதுன்னு இழுக்கிறோம். அப்படி இழுக்கிறதுக்கு நம்ம டூ யூ ரியலி திங்க் ஒன்லி தீஸ் மசில்ஸ் ஆர் ஹெல்பிங்? நோ. நீ ஃபோர்ஸ்டு ப்ரீத்திங் பண்ணும்போது உனக்கு செஸ்ட் மசில், பேக் மசில், நெக் மசில் உனக்கு எல்லாமே வேலை செஞ்சு ஃபோர்ஸ்டு ப்ரீத்திங் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரியா? ஓகே, சூப்பர், ஃபைன். ஸோ ப்ரீத்திங் வந்து ஒரு பேசிக்கான ஐடியாவில் நம்ம இன்ஹலேஷன் பார்த்தாச்சு, எக்ஸலேஷன் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து என்ன பார்க்கலாம் பசங்களா? Fine. Since we have equally or since we have literally cleared the mechanism of breathing, நீ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், gases exchange. ஓகே, இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, கேஸ் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ரெஸ்பிரேஷன் சொல்லி ஞாபகம் இருக்கா? ரெஸ்பிரேஷன் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ரீவைன் பண்ணுவோமா? பண்ணலாமா? ரெடி ஆக்கிங்களா? அப்படி ரீவைன் பண்ணுவோம். நல்லா யோசிங்க. ரெஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? Breathing. You take in air, you exhale air. So the first breathing தான் respiration முதல் ஸ்டெப். காற்று உள்ள வருது, உள்ள வந்த காற்று அடுத்து என்ன பண்ணணும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துடணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா? எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்ச உடனே இப்போ லங்ஸ்ல இருந்து ஆர் அந்த காற்றுல இருந்து ஆக்சிஜனை நான் வாங்கிட்டேன். எனக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு லங்ஸுக்கு அனுப்பிட்டேன். வாங்கினவன் யார்? பிளட் வெசல். அவன் என்ன பண்ணுவான்? டிரான்ஸ்போர்ட் பண்ணுவான் எங்க? டிஷ்யூக்கு. முதல் ஸ்டெப்பு ப்ரீத்திங். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறான்? எக்ஸ்சேஞ்ச். மூணாவது ஸ்டெப்பு டிரான்ஸ்போர்ட். போகிறான் 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 டிஷ்யூ கிட்ட போகிறான். டிஷ்யூ கிட்ட போய் என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு கொண்டு வந்து திருப்பி டிஃப்யூஸ் பண்ணுமா? அந்த ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடு ஏற்ற மாதிரி டிஃப்யூஸ் பண்ணிடுவான் டிஷ்யூக்கு. டிஷ்யூ அதை வாங்கி என்ன பண்ணுவான்? டிஷ்யூ அந்த ஆக்சிஜனை வச்சு குளுக்கோஸை உடச்சி எனர்ஜி உருவாக்கி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அப்படியே ஓட விட்டுருவான். இதுதான் ரெஸ்பிரேஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன முடிச்சாச்சு? இப்போ நம்ம மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பார்க்க போகிறோம். எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்? 4-5 கிரெனேட் பிளாஸ்ட் பண்ணுறீங்களா? ஒரு 10-15 கிரெனேட் போட்டீங்கன்னா கட்டக்கடன்னு பிளாஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். Guys, are you ready?
குயிக்காக கமெண்ட் பண்ணுங்கடா பாப்போம். டேய் உங்களுக்கு வந்து சாப்டர் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துறேன், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் மட்டும் போதும். எப்போவுமே நம்ம ஆக்டிவ் ப்ராசஸ், எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் பெரிய பெரிய விஷயமா அச்சீவ் பண்ண முடியும். கரெக்டாக? ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. சூப்பர், ஃபைன். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பார்ப்போம், ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த வால்யூம்ஸை பார்த்துட்டு, டிரான்ஸ்போர்ட்டை பார்த்து, ரெகுலேஷனை பார்த்துட்டா டிஸார்டர்ஸோட முடிஞ்சிச்சு. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் பார்த்துருவோமா? ஸோ இப்போ நல்லா கவனிங்கடா, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. Okay, there should be some principle behind it, right? The very most important principle behind the gas exchange is one single word called partial pressure. என்னடா வார்த்தை பேரு? partial pressure. நீங்க இதெல்லாம் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. partial pressureனா என்ன? இது தெரிஞ்சுக்கணும். நீங்க எப்பவுமே சொல்லுவேன், நம்ம இந்த உலகம் நமக்கு ஒரு பாரத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லுவோம்ல, தலைக்கு மேலே எப்பவுமே ஒரு பாரம் இருக்குன்னு சொல்லுவோம்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒரு டைப்பாக சயின்டிஃபிக்லி கரெக்டு தான். எப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய மேலே பார்த்தீங்கன்னா நிறைய அட்மாஸ்பியரிக் கேஸ் இருக்கா இல்லையா? நமக்கு கண்ணு தெரியாது, பட் அது அங்கே இருக்குது. அப்போது இந்த அட்மாஸ்பியரிக் கேஸுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் நம்ம மேலே இப்போவும் இருக்குது. நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நமக்கு அது அவ்வளோ பெரிய ப்ரெஷர், நம்ம we are not knowing it, but there is an atmospheric pressure. நல்லா கவனிக்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது புரியலன்னா உங்களுக்கு பார்ஷியல் ப்ரெஷரே புரியாது. தம்பிங்களா, இது புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் வேல்யூஸை மனப்பாடம் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு ஞாபகம் கூட வேல்யூஸை மனப்பாடம் பண்ண வேண்டாம், கான்செப்டை மனப்பாடம் பண்ண வேண்டாம். அப்படியே எழுதலாம். இந்த கான்செப்ட் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். பார்ஷியல் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கணும்னு அண்டர்ஸ்டாண்ட் there is an atmospheric pressure. அப்போ அட்மாஸ்பியரில் என்ன கேஸ் இருக்குது? எல்லா கேஸும் இருக்குது. ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ரேர் கேஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து மொத்தமாக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் ஒரு 760 mm HCM மண்டையில் இருக்குது. எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது ஒரு விஷயம், நல்ல விஷயம். இப்போ இந்த மொத்த கேஸில் ஆக்சிஜன் மட்டும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்கு? அதுதான் ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர். கிளியர்? புரியுதா? An individual gas exerts a pressure among or from a group or mixture or column of gases. You call it as partial pressure of that individual gas. Is it clear? Individual pressure exerted by oxygen in a column of gases or mixture of gases is nothing but the partial pressure of oxygen. இவ்வளவுதான் விஷயம். அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் நீயே கால்குலேட் பண்ணலாம். பண்ணிடுவீங்களா? நான் சொல்லி தரேன் எப்படி பண்ணணும்னு பாருங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் பொறுத்த வரைக்குமே அட்மாஸ்பியரிக் பார்ஷியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 760 mmHg. இதை மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இதை வச்சு எப்படி சார் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கிறது? இந்த அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு நமக்கு நல்லா தெரியும். ஆக்சிஜன் பர்சன்டேஜ் வந்து 21% இருக்கு. சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க, இந்த வயசுல கேட்காதீங்க கிட்ட எப்படி சார் 78% ஆக்சிஜன், 70% கார்பன் டை ஆக்சைடு, 20% ஆக்சிஜன் படிச்சிருப்பீங்க. கரெக்டா? அப்போ இந்த 21% நமக்கு தெரியும். நீ என்ன பண்ற? மல்டிப்ளை போட்டுற, அவ்வளோதான். 760 into 21/100 இப்படி பண்ணீங்கன்னா உனக்கு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கிடைச்சிரும். வாட் இஸ் இட்? நதிங் பட் அரவுண்ட் க்ளோஸ் டு 159 mmHg. புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா பசங்களா? நாளைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறான். ஃபைண்ட் அவுட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கேஸ்ன்னு சொல்கிறான். அப்போ உனக்கு என்ன தெரியணும்? 760 கண்டிப்பாக தெரியணும், 21% கண்டிப்பாக தெரியணும். அது கிடைச்சா வேல்யூ போட்டுடலாம். இப்போ சில கேஸ் உனக்கு தெரியாது, ஆனால் கேஸோட அட்மாஸ்பியரிக் கான்சன்ட்ரேஷன் சொல்லிட்டோன்னா நீயே பண்ணிடலாம்ல. சேம் கான்செப்ட் தான். 760 இன்ட்டு இப்போது கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா 0.002 அந்த ரேஞ்ச் இருக்கும். அப்போ அதை எடுத்து அப்படியே போட்டுரும், அவ்வளோதான். சரியா? கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா? இன்னும் ஈஸியாக சொல்கிறேன். பார்ஷியல் இஸ் நத்திங் பட்
இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டாலே போதும்டா, ஈஸிடா. கிளியர்? சூப்பர். ஐ பிலீவ் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். கொஞ்சம் கால்குலேஷனாக இருக்குது, தேவைப்படும், கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சில பேர் கால்குலேஷன் படிச்சு தான் ஆகணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த பார்ஷியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீ வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும், சரியா பசங்களா? உங்களை எவ்வளோ பேத்துக்கு, ஓகே இவ்வளோ பேர் இருக்கீங்களா? இவ்வளோ பேர்னா இருக்கிற இவ்வளோ பேரில் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ரூட் எவ்வளோ பேருக்கு தெரியும்? ரூட்னு என்ன தெரியுமாடா? லங்ஸுக்கு என்ன பிளட்டு போகுது, எங்கிருந்து போகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ்லேருந்து எங்கே போகுது, ஹார்ட்டோட எந்த பகுதிக்கு போகுது, ஹார்ட்லேருந்து ஆக்சிஜன் பிளட் எங்கே போகுது, இந்த மாதிரி எல்லாமே தெரியுமா? ரொம்ப முக்கியம். இது தெரியாமல் உங்களுக்கு புரியவே புரியாது. அந்த ரூட்டு தெரியாமல் பார்ஷியல் ப்ரெஷர் கான்செப்ட் புரியவே புரியாது. பார்த்துருவோமா? யா, நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளே ஒரு இது வந்து ஒரு ஆல்வியோலை, இது வந்து ஒரு ஹார்ட், இது வந்து டிஷ்யூ. ஓகே, ஹார்ட் இப்படி வச்சா உங்களுக்கு புரியாது. ஸோ ஹார்ட் மாதிரி வரைட்டா கொஞ்சம் okay. So imagine this is right atrium, right ventricle, left atrium, left ventricle. Okay, சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கேட்டால் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பசங்களா. நம்ம ஒரு விஷயத்தை படிக்கணும் முடிவு பண்ணிட்டா தெளிவாக படிச்சிடணும். நான் சொல்கிறேன், இந்த செஷன் நீங்கள் முடிச்சிட்டா மட்டும் போதும், நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்ன கொஸ்டின் எழுதலாம். இட்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. கிளியர்? ஓகே, நல்லா கவனிங்க. டிஷ்யூலிருந்து வர பிளட் இருக்கா? நேரம் எங்கே போகுது? ரைட் ஏட்ரியமுக்கு போகுது. ஏன்னா அது என்ன பிளட்? டீஆக்சிஜனேட்டட் பிளட். கரெக்டாக இல்லையா? டிஷ்யூலேருந்து என்ன பிளட் வெளியே வரும்? ஏன்னா டிஷ்யூவில் ஆக்சிஜன் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிருப்பான். அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு பிளட் இருக்கும்போது அந்த பிளட் என்னவா மாறும்? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறும். ஓகே ஃபைன். இப்போ உள்ள வர இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் நேரம் என்ன பண்ணும்? சுத்தம் பண்ணும்ல. அப்போ நேராக ரைட்டு வென்ட்ரிக்கல்ல இருந்து ஆல்வியோலைக்கு ரவுண்ட் அடிக்கும். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஆல்வியோலையிலிருந்து நமக்கு என்ன பிளட் கிடைக்கும்? நல்ல தங்கமான ஒரு பிளட் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆல்வியோலை என்ன பண்ணும்? டீஆக்சிஜனேஷனுக்கான கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டு ஆக்சிஜனை கொடுத்துரும். கொடுக்கும்போது என்ன ஆகும்? இங்கேருந்து நமக்கு தேவையான நல்ல தங்கமான பிளட்டு இங்கே வந்து சேருவான். சேர்ந்துட்டானா? எங்க வரா? லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வரான். லெஃப்ட் ஏட்ரியமுக்கு வந்த இந்த தங்கப்பட்ட ஆக்சிஜனேட்டட் பிளட் நேரம் எங்க போகும்? லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருந்து திருப்பியும் அயோட்டா வழியா நேரா டிஷ்யூஸ்க்கு போகும். இதுதான்டா பேசிக் கான்செப்ட். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும்டா. இதை மட்டும் புரிஞ்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மொத்த ரூட்டி தேனத்துல முடிச்சிடலாம். ஓகே, நிதேஷ் ஆனந்த், ஹலோ வணக்கம். இட்ஸ் குட் ஈவினிங் மை டியர், இட்ஸ் குட் ஈவினிங். So I'll consider this as oxygenated blood. சரியா? ஓகே, இந்த ரூட் எல்லாத்துக்கும் கிளியரா? தயவு செஞ்சுடா தெரியல படிங்க. I have repeated it twice. நல்லா பாருங்க, புரியல கொஞ்சம் பேக் வந்து பார்த்தா கூட ஓகே, ஆனால் படிச்சிருங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ரூட். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு இந்த பார்ஷியல் ப்ரெஷர் கட்ட முடியும். இது ஒன்று மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, டிஷ்யூ எழுதணுமா? டிஷ்யூ எழுதிடுவோமா? இது டிஷ்யூ. ஓகே, இது வந்து ஆல்வியோலை. ஓகே, ஸோ பசங்க நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு அழகாக முடிச்சு கொடுத்துறேன் இதை. இப்போ நான் என்ன சொன்னேன்? பார்ஷியல் ப்ரெஷருங்கிற ஒரு கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்? எப்பவுமே இட் மூவ்ஸ் ஒன்லி ஃப்ரம் ஹையர் பார்ஷியல் ப்ரெஷர் டு லோவர் பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஒரு இடத்துல 50 இருக்கு,
இன்னொரு இடத்துல 100 இருக்கு, எங்கிருந்து எங்க போகும்? 100ல இருந்து தான் 50க்கு போகும். இன்னொரு இடத்துல 150 இருக்கு, இன்னொரு இடத்துல 100 இருக்கு, எங்கிருந்து எங்க போகும்? 150ல இருந்து 100 போகும். which means partial pressure works in such a way that gases always move constantly from higher to lower. புரிஞ்சுதா? இப்ப நல்லா கவனி. உனக்கு தெரியும் அட்மாஸ்பெரிக் பிரஷர்ல ஆக்சிஜனோட பார்ஷியல் பிரஷர் நீங்க எவ்வளவு பாத்தீங்க? நான் உங்களுக்கு இங்க கால்குலேஷனோட சொல்லி கொடுத்தேன், நீங்க பாத்துருப்பீங்க. இங்க பாருங்க, கால்குலேஷன் நம்ம போட்டிருக்கோம். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு வருது? இட் இஸ் க்ளோஸ் டு 159 mmHg. அப்ப பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.3 mmHg. கிளியரா புரிஞ்சுதா? ஹலோ பிரவீன், ஹலோ. இஸ் திஸ் கிளியர்? ஓகே. இப்போ இந்த 159 mmHg என்ன பண்ணும்? நேரா ஆல்வியூலுக்கு வருது. அப்படியே அழகா வரும்போது ஆல்வியூல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான PO2 is close to 104 and PCO2 is close to 40. ஓகே, என்ன சொன்னா ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. partial pressure moves from higher to lower. okay, it moves from higher to lower. பாத்துருவோமா? நல்லா பாருங்க. இப்போ இந்த 150 ல இருந்து 104, ஏன்னா 150 வந்துருக்கு, வருது பாதியில கொஞ்சம் போயிடும், மீதி வரும்போது ஆல்வியூல் எவ்வளவு இருக்கு? 104 தான் இருக்கு. அப்ப இறங்கிரும். கேட்டா இல்லையா? ஆக்சிஜன் அப்படியே கீழே இறங்கிருச்சு. இப்போ இந்த ஆல்வியோலைக்கு என்ன பிளட் வரும்? கார்பன் டை ஆக்சைடு ரிச்சான டீஆக்சில் பிளட் வரும். டீஆக்சில் பிளட் வந்த உடனே ஆல்வியோலையிலிருந்து என்ன ரிலீஸ் ஆகும்? ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகி பிளட்டுக்குள்ள சேர்ந்து அந்த பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறும். நல்லா கவனி. டீஆக்சிஜனேட்டட் பிளட் நேரம் லங்ஸுக்கு போகுதா? லங்ஸுக்கு ஆல்வியோலை போகுதா? போனா என்ன பண்றது? ஐயோ டீஆக்சிஜன் பிளட் சொல்லி லங்ஸ் புலம்பிட்டு இருக்கும்போது லங்ஸ் கிட்ட யார் வரா? ஆக்சிஜன் வரா. ஆக்சிஜன் நேரம் என்ன பண்றான்? டீஆக்சிஜன் பிளட்க்குள்ள மிக்ஸ் பண்றான். மிக்ஸ் பண்ண உடனே டீஆக்சிஜன் பிளட் என்னவா மாறுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டா மாறுது. அப்ப இந்த ஆக்சிஜன் பிளட்ல பாத்தீங்கன்னா பார்ஷியல் ஆக்சிஜன் வந்து எவ்வளவு இருக்கும்? 95 இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு 40 இருக்கும். ஒரே ஜம்ப்டா. 159 இருந்து இங்க ஒரு ஜம்ப், ஹையர் டு லோவர். 104 இருந்து 95, ஹையர் டு லோவர். இது வரைக்கும் ஓகேவா? இப்போ இந்த ஆக்சிஜன் நேரம் என்ன பண்ணுது? ஹார்ட்டுக்குள்ள வந்து அப்படியே வேலையை முடிச்சுட்டு நேரம் டிஷ்யூக்கு போகுது. டிஷ்யூல போய் பார்த்தா டிஷ்யூவோட PO2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி லெஸ், 45 தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாரு, 95ல இருந்து 40க்கு போகுமா? 40ல இருந்து 95க்கு போகுமா? 95ல இருந்து 40க்கு போகும். 95ல இருந்து 40க்கு போகும். நல்லா கவனிங்க. சோ நமக்கு 159 to 104 டேய் நிதேஷ், இத மட்டும் முடிச்சிரேன் சரியா? முடிச்சு சொல்லி தரட்டா? இத மட்டும் முடிச்சிரேன் சரியா? ரொம்ப முக்கியமான கான்செப்ட் மட்டும் முடிச்சிரேன். அந்த ஃப்ளோ போகுது, அதனால தான். ஓகே, எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான்டா, அதனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, சோ 150ல இருந்து 104 ஜம்ப், ஹையர் டு லோவர். 195 ஹையர் டு லோவர். 95 to 140 ஹையர் டு லோவர். அப்போ உனக்கு தேவையான ஆக்சிஜனை ஆல்வியோலையில இருந்து பார்ஷியல் பிரஷர் மூலமா ஹையர் டு லோவர்ல நேரா என்ன பண்ணிட்ட? பிளட் கொண்டு வந்துட்ட. பிளட்ல இருந்து நேரா பண்ண ஹையர் டு லோவர்ல டிஷ்யூ கொண்டு வந்துட்ட. இப்போ டிஷ்யூக்கு என்னாச்சு? ஆக்சிஜன் நேரா போய் சேர்ந்துருச்சு. நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பிரச்சனை? நல்லா பாடுறா. டிஷ்யூல ஆக்சிஜன் வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணிட்டே இருக்கான். கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா அதுவும் யூஸ் பண்ணிட்டே இருக்கான். நல்ல யோசி. ஆக்சிஜன் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணாதான் கார்பன் டை ரிலீஸ் பண்ணுவான். ஸோ மோர் த ஆக்சிஜன் he uses, more the carbon dioxide releases. So technically oxygen will be under utilization, carbon dioxide will be released. Hence carbon dioxide is higher, 45 இருக்கு. இப்போ blood வருது. ஓகே, இப்போ இந்த blood வருது. இப்போ இந்த நல்ல கவனி. இந்த blood வரும்போது இந்த bloodல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு? ஆக்சிஜனேட்டட் bloodல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு? 40 தான் இருக்கு. இங்க வருது பாரு, இங்க 40 தான் இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜன் கலந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்கு? 45 இருக்கு. அப்ப இப்போ நீ சொல்லு, கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனேட்டட் பிளட்ல இருந்து டிஷ்யூக்கு போகுமா, இல்ல டிஷ்யூல இருந்து பிளட்டுக்கு போகுமா? நல்ல கவனிடா. இந்த ஆக்சிஜன் பிளட் நேரா டிஷ்யூக்கு வருது. வந்த உடனே டிஷ்யூல பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஆனா பிளட்ல கம்மியா இருக்கு. சோ ஆப்வியஸா பார்ஷியல் பிரஷர் கான்செப்ட் படி இங்க இருக்கிற இந்த 45 என்ன பண்ணுவான்? அழகா ஒரு ஜம்ப் அடிப்பான்.
அழகா ஜம்ப் அடிப்போம். ஏன்னா இங்க கம்மியா இருக்கு, 40 தான் இருக்கு. ஸோ ஹையர் டு லோவர் ஏறிடுவோம். அப்போ ஏறின உடனே டீஆக்சிஜனேட்டட் பிளட்ல என்ன கதை வரும்? CO2 45 இருக்கும், PO2 40 இருக்கும். இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ இந்த 45 இங்க ஏறிட்டானா, ஏறி அப்படியே போறான், போய் 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 ஆல்விலை கிட்ட வரான். ஆல்விலை கிட்ட வந்தா என்ன இருக்கு? இங்க திருப்பி அதே எழுதுறேன், திருப்பி இங்க பாருங்க அதே எழுதுறேன். PO2 வந்து 40, PCO2 வந்து 45. இப்போ ஆல்விலை கிட்ட என்ன இருக்கு? இது ஆல்விலை கிட்ட இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு பாரு, இங்க ஜாஸ்தியா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. அப்போ ஆல்வியோலில் இருந்து CO2 வெளியே வருமா, இல்ல பிளட் வெசல்ல இருந்து CO2 உள்ள போகுமா? ஹையர் யாரு? பிளட் தான் ஹையர் CO2 உள்ள, கரெக்டா? அப்ப இந்த பிளட்ல இருக்கிற CO2 ஹையரா இருக்கனால பிளட்ல இருந்து நேரா ஆல்வியோலுக்கு போயிடும். அப்ப எனக்கு என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு கழிக்கணும், கழிச்சாச்சு. ஆக்சிஜன் அப்படி இல்ல, ஆக்சிஜன் 40 இருக்கீங்க, இங்க 104 இருக்கு, அப்ப உள்ள வந்துடும். இவ்வளவுதான் கான்செப்ட். டேய் பார்ஷியல் பிரஷர் புரிஞ்சோடா பசங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ரா, பட் வெரி ஈஸி கான்செப்ட். Is it clear for everybody? I believe it's all good from your end. It's good from my end as well. So partial pressure கேட்ட எழுதிடுவீங்களா? இல்லை யாருக்கா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கடா. என்ன டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரே ஒரு மண்டேல ஒரே விஷயம், ஜஸ்ட் ஒன் திங், பார்ஷியல் ப்ரெஷர் எப்பவுமே ஹையர் டு லோவரில் ஒர்க் ஆகும், போதும். ஆட்டோமேட்டிக்காக எழுதலாம். 104, 90, 90, 40 அப்படியே அப்படி போயிடும். புரிஞ்சுதா பசங்களா? இந்த டேப்லெட் கால் நீங்கள் எழுதிடுவீங்களா? ஏன்னா கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல, மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே எழுதிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நீயே யோசிடா. PO2ல 40, 104 தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ள வரும். ஹையஸ்ட் டிஷ்யூல 40 தான் இருக்கணும் ஆக்சிஜன், ஏன்னா யூட்டிலைஸ் ஆகிட்டே இருக்கான், அப்போ ஸ்டாக் இருக்காது. அவ்வளோதான். கிளியர்? ஸோ உங்களுக்கு குயிக்காக நான் இந்த வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி சொல்லி தரட்டா? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நல்லா மண்டையில் குழம்பி ஜாலியாக இருக்கும். படிப்போமா? ரெடியாக இருக்கீங்களா? வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி படிப்போமா? அது முடிஞ்சிருச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ் தான், அது குயிக்காக முடிஞ்சிடும். அதோட ஃப்ரீ என்னது? ரெகுலேஷன் டிஸார்டர். ஓகே, ரெடி ரெடி ரெடி? எஸ், சூப்பர். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் தெளிவாக முடிச்சாச்சு. இப்போ இது சின்ன 2 விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்டா. நீ எப்படி பார்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், அதே மாதிரி இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் மாதிரியே 2 முக்கியமான விஷயம் இருக்கு. பார்த்துருவோமா? ஒருத்தன் பேரு solubility, இன்னொருத்தன் பேரு thickness of membrane. பார்ஷியல் ப்ரெஷர் வச்சு பேசியாச்சு, முடிஞ்ச கதை, முடிஞ்சு போச்சு, கத்தம். That was our deoxygenated blood, CO2 going artery and alveolar, CO2 வெளியில போயிடும், O2 blood going to vein. அவ்வளவுதான்டா. சித்தார்த், ஹாய் சார். ஹலோ சித்தார்த். ஹலோ. சூப்பர்ரா. பல்மனரி ஆர்டரி, பல்மனரி வெயின் குழப்பிக்காதீங்க, சரியா? ஸோ எஸ், ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் solubility, வாட் எக்ஸாக்ட்லி இங்கே மீன் பண்ணுறாங்கன்னா, ஒரு கேஸும் ஒரு டிஃப்யூஷன் ரேட்டில் போகும், ஒரு solubility இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க. என்னது? CO2ல இருக்கிற solubility is 20 to 25 times higher or lower? Definitely it is higher. டே ஆக்சிஜனா கார்பன் டை ஆக்சைடா ஹையர் solubility பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கார்பன் டை ஆக்சைடு. 20 to 25 டைம் ஹையர் solubility. புரிஞ்சுதா? கிளியரா? அப்போ ஆக்சிஜனுக்கு இங்கே ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ நல்லா சொல்யூபிளாக இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் போகும், அதான் solubility ஃபேக்டர். அடுத்து திக்னஸ் பாருங்க. திக்னஸ்ன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் திஸ் திக்னஸ் சார்? ஐ டெல் யூ. பாருங்க,
Yeah. So listen very carefully. Respiratory membrane. ஒரு membrane. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருவோமா இப்போ? இவன் தான் இந்த respiratory பசங்களா நீங்களே சொல்லணும்டா. அடிப்படையா ரொம்ப அடிப்படையா இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது? A principle called diffusion. Basic diffusion. அப்போ யாருக்கும் diffusion? டயக்ராம்ல பார்த்தே சொல்லுங்க பாப்போம். ஆல்வியோலைல இருந்து blood vesselக்கு diffuse ஆகுது. blood vesselல இருந்து டிஷ்யூக்கு diffuse ஆகுது. blood vesselல இருந்து ஆல்வியோல் diffuse ஆகுது. இதுதான் diffusion. புரிஞ்சுதா? தமிழில் பார்த்து வந்த என்ன தமிழ் என்ன பார்த்து வந்தீங்களா? என் ஃபோட்டோ பார்த்து வந்தீங்களா? யாரா புதுசாக பார்த்து வந்தீங்களா? பழைய பீஸ் தான்டா, இப்போதான் புதுசாக உள்ள வந்துருக்கு, அவ்வளோதான். யா ஸோ பேசிக்காக இட் ஒர்க்ஸ் வித் டிஃப்யூஷன். அப்போ இந்த டிஃப்யூஷனில் ஒர்க் ஆகும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களா, இந்த டிஃப்யூஷன் எப்படி நடக்குது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? பிகாஸ் இட்ஸ் ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன். யார் அவன்? ஆல்வியோலை, பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், கேபிலரி, எண்டோத்தீலியம். அவ்வளோதான், மூணே விஷயம். மறந்துடாதீங்களா? 3 டேர்ம்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? 3 டேர்ம்ஸ். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்த வந்து ஆல்வியோலை, இன்னொருத்த பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ், இன்னொருத்த கேபிலரி எண்டோத்தீலியம். கேபிலரி எண்டோத்தீலியம் என்னது? பிளட் வெசல் தான். பிளட் வெசல் தான் கேபிலரி. கேபிலரிக்குள்ள இருக்கிற அந்த லைனிங் தான் எண்டோத்தீலியம். சிம்பிள். ஓகே, அப்போ இவனும் 1 2 3 இவனுக்கு 3 பேர் சேர்ந்தது தான் ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன். அப்போ இவனோட திக்னஸ் நல்லா நைஸா தின்னா இருக்குன்னு வைங்க, டிஃப்யூஷன் நல்லா சூப்பரா இருக்கும். அப்படியே திக்கா இருக்குன்னு வைங்க, டிஃப்யூஸ் ஆகவே முடியாது. கரெக்டா இல்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ தின்னா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக டிஃப்யூஸ் ஆயிடும். திக்கா இருக்குன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கு, அப்போ டிஃப்யூஷன் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதாடா? யாருக்கு டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஓகேவாடா? பிரிச்சாச்சு. ஓகேவா? So far, anybody any doubt? உங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லை நம்புறேன். சூப்பர். இப்போ இந்த 3 ஃபேக்டர் பார்த்தாச்சு. பார்ஷியல் ப்ரெஷர் பார்த்தாச்சு, solubility கார்பன் டை ஆக்சைடு 20 to 25 டைம்ஸ் ஹையர்னு பார்த்தாச்சு, அண்ட் நமக்கு தேவையான திக்னஸ் ஆஃப் மெம்பரேன் பார்த்தாச்சு. ஓகே, வைபா இருக்கு சார். ஃபுல் வைப் தான், ஒரே வைப், பாசிட்டிவ் வைப் பண்ணிட்டு இருந்தால் போதும், ஜாலியாக அப்படி படிப்போம். ஓகே, பசங்களை என்றைக்குமேடா ஹாப்பியாக படிங்க. ஹாப்பியாக புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன கான்செப்டில் சொல்கிறேன்னா, யுவர் டோபமைன் செக்ரேஷன் ஹிட் வில் பி வெரி குட். அதே கடுப்பாக படிச்சுன்னு வை, ஒரு வார்த்தை ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஸோ என்றைக்குமே பிடிச்சா மட்டும் படி, சரியா? ஆனால் கண்டிப்பாக பிடிக்கணும், ஏன்னா நம்ம நிலமை அப்படி, சரியா? ஸோ கண்டிப்பாக பிடிச்சி படிங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சுதாடா? 3 விஷயம், ரொம்ப 3 ஈஸி விஷயம். பார்ஷியல் ப்ரெஷர் பார்த்தாச்சு, solubility, திக்னஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு தேவையான பார்ஷியல் ப்ரெஷர் கான்செப்டில் அழகாக கேஸ் குச்சி அப்படி அழகாக க்யூட்டாக போகணும், அதையும் பார்த்தாச்சு. ஓகே, நீ அடுத்து நம்ம ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி பார்த்துருவோமா? ஜாலியாக இருக்கும். ரெடியாக இருக்கீங்களா? ரெடின்னு ஒரு டெக்ஸ்ட் போடுறீங்களா? தண்ணி இருக்கட்டா? எஸ், ஸோ பசங்களா என்ன பண்ண போகிறோம்? ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸை ஃபுல் வைப்பில் ஜாலியாக படிக்க போகிறோம். வைப்புங்கிறது 1 வே இல்லைடா, 2 வே. நீங்களும் அந்த வைப்பை காட்டினா தான் என்னோட வைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வைப்பு காட்டலைன்னா என் வைப்பு இறங்கிடும். கரெக்டாக இல்லையா? ஒரு 10 பசங்க இருக்கும்போது ஒருத்த மட்டும் வைப் பண்ணுறது அவனை லூசுன்றவானுங்க. கரெக்டாக இல்லையா? 9 பேர் வைப் பண்ணணும் அந்த இடத்துல மினிமம். 9 பேர் வைப் இருந்தால் அந்த ஒருத்தர் கண்டுக்கலாம் பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் அந்த 9 பேர் ஜாலியாக அந்த வைப்பில் இருக்கணும். கிளியர்? எஸ். ஹலோ டாக்டர் தேவேந்திரன். ஹலோ, வணக்கம். ஃபைன்.
ஸோ நம்ம வந்து இப்போ குயிக்காக ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸாக பிரிச்சிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ரைட் த ஹெட்டிங் நவ். Hi. Fine. Respiratory volume, respiratory capacity. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்கேயோ கேள்விப்பட்ட இதே புக்கில் தான் படிச்சிருப்பீங்க. நான் குயிக்காக சொல்ல கேளுங்க. Respiratory volume என்ன? Simple first சொல்கிறேன். It is nothing but the quantity of air inhaled, exhaled under different conditions. Simple. We'll make it very simple. என் உடம்புல என் லங்ஸ் மூலமாக நான் எவ்வளோ இன்ஹேல் பண்ணுறேன், எவ்வளோ எக்ஸேல் பண்ணுறேன் பல கண்டிஷன்ஸில். நார்மல் ப்ரீத்திங், ஃபோர்ஸ்டு ப்ரீத்திங், ப்ரெஷர் ப்ரீத்திங், ஃபோர்ஸ்டு எக்ஸ்பைரேஷன், ஃபோர்ஸ்டு இன்ஸ்பைரேஷன், ரிலாக்ஸ் எக்ஸ்பைரேஷன், மாதிரி பல கண்டிஷன்ஸில் நான் எவ்வளோ உள்வாங்குறேன், எவ்வளோ வெளியே அனுப்புகிறேன். இவன் தான் ரெஸ்பிரேட்டரி வால்யூம். புரிஞ்சுதா? கிளியராக இருக்கா? முடிச்சிடுவோமா அதை? ஹலோ கிருஷ்ணவேணி, சூப்பர். நான் ரொம்ப வருஷமாக வச்சிருக்க ஒரு ஸ்டைல், அதனால தான். நன்றி சார். பேர் சொல்லுங்க. யார்? என் பேரா? என் பேர் தெரியாம கிளாஸுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. மை நேம் இஸ் ஷைன், SHINE. ஜைலம்ல SI சார்னு கூப்பிடுவாங்க. SI, நத்திங் பட் ஷைன். இதுதான் என் பேர். சரியா? ஓகே. So respiratory volume is nothing but you are going to check or you are going to understand the quantity or the volume of air inhaled and exhaled under different conditions. அப்படி பார்க்கும்போது பார்த்துருவோமா என்னன்னு? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவி. நல்லா கவனிங்க, கவனிச்சா மட்டும் போதும். ஓகே சார், உங்க பேர்ல என் பேர் ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? சித்தார்த் ஒரு தரம், சித்தார்த் 2 தரம், சித்தார்த் 3 தரம். போதுமா? அவன் பேரை சொல்லி கேட்கறான்ப்பா, சொல்லிட்டான்ப்பா. இப்போ யாருன்னு தெரியலையே. சரி, ஓகே. ஸோ டிவி இஸ் நத்திங் பட் டைடல் வால்யூம், விச் இஸ் வெரி சிம்பிளி ஐ கேன் எக்ஸ்பிளைன். நார்மல் ப்ரீத்திங் மூலமாக, அதாவது நார்மல் இன்ஸ்பிரேஷன், நார்மல் எக்ஸ்பிரேஷன் மூலமாக என்னால் எவ்வளோ காற்று இழுத்துக்க முடியுது, அதுதான் டைடல் வால்யூம். நத்திங் பட் 500 ml. I'll tell it, I can listen very carefully. I'm not writing the complete sentence, but I'll make it very clear. Tidal volume na normal breathing la evlo inhale பண்றேன், எவ்வளோ எக்ஸேல் பண்றேன், அதுதான் tidal volume 500 ml. ஓகே. அப்போ ஒரு கேள்வி வரும் உங்ககிட்ட, இதை கேட்க மாட்டானுங்க, எப்படி சுற்றி கேட்பாங்க? அப்போ மினிட் வால்யூம் என்னன்னு கேட்பானுங்க. tidal வால்யூம்னு கேட்டால் எழுதிட்டு போயிடும், கேட்க மாட்டானுங்க. மினிட் வால்யூம் என்னன்னு கேட்பானுங்க. வாட் இஸ் மினிட் வால்யூம்? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே நமக்கு ஒரு பிரீத்திங் பேட்டர்ன் இருக்கு. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 12 to 16 டைம்ஸ் பிரீத் பண்ணுவோம். 12 to 16 டைம்ஸ் பிரீத் பண்ணுவோம். அப்படி 12 to 16 டைம்ஸ் பிரீத் பண்ணும்போது இதே டைடல் வால்யூம் தான் பிரீத் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு நீ 12 டைம் பிரீத் பண்றீங்கன்னா 12 into 500 6000, 16 into 500 8000. So the minute volume is nothing but 6000 ml. போதுமா சித்தார்த்? விட்டுறா ப்ளீஸா. ஓகே, fine, clear? So tidal volume is nothing but 500 ml, but when you calculate for a minute, because you breathe 12 to 16 times, so 12 into 500, 16 into 500, that is your minute volume. Okay, நீ அடுத்து பாருங்க, டிவி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது IRV. பசங்க இங்க எவ்வளவு பேருக்கு பைக்கோட தெரியும்? பைக்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, ரிசர்வ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பெட்ரோல்லங்கிறானுங்க, கேன்ல புடிச்சு போறானுங்க. ஸோ ரிசர்வ் கான்செப்ட்னு என்ன? ரிசர்வ்னா நான் பைக் ஓட்டிகிட்டே போகலாம், அப்போ அந்த இடத்துல வண்டி நின்றுடும். வண்டி நின்றவனா என்ன பண்ணலாம்? ரிசர்வ்ங்கிற ஆப்ஷனை திருப்பி விட்டா நான் ஆல்ரெடி கொஞ்சம் அடிஷ்னலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன், அவன் வெளியே வந்துடுவான். அப்போ நான் ஈஸியாக ஓட்டிட்டு பெட்ரோல் பங்க் போயிடலாம். அப்போ அந்த அடிஷ்னலாக வச்சிருக்க அந்த ஸ்டாக் தான் ரிசர்வ்னு சொல்லுவோம். அப்போ இது இங்கே அதே தான். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா நான் நார்மலாக ப்ரீத் பண்ணுறேன்ல,
நார்மல் இன்ஸ்பிரேஷன். அதை தாண்டி என்னால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்போது த குவான்டிட்டி ஆர் த அமௌண்ட் ஆஃப் ஆர் வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஹேல்டு பை ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் மூலமா நான் இன்ஹேல் பண்ற அந்த காத்து தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். கிளியர்? காட் இட்? இஸ் இட் ஈஸி? ஓகே, ஸோ இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்களா. அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஹேல்டு பை forceful inspiration. I'm not writing it. I'm not going to waste the time. I'll just tell it. Clear? இப்போ இதுக்கோட வேல்யூ என்ன வருது? 2500 இருந்து 3000 ml வருது. புரிஞ்சுதா? சார் ஃபோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் பண்ண முடியுமா? நான் சொன்னலடா, நீ வந்து இந்த செஸ்ட் மசில், பேக் மசில், டயஃப்ரம், இன்டர்கோஸ்டல் எல்லாம் யூஸ் பண்ணினா உன்னால ஃபோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் பண்ண முடியும். நான் ரொம்ப பண்ணல, லைட்டாக பயமாக இருக்கு. ஓகே, அதனால பண்ண முடியும். ஸோ இது அதிகமாக 2000 to 3000 ml. புரிஞ்சுதா? இப்போ ஐஆர்வி சொன்ன உங்களுக்கு ஏஆர்வி சொல்கிறது இன்னும் ஈஸின்னு எனக்கு சொல்கிறேன் கேளுங்க. நான் நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணுறது டிவி டைடல் வால்யூம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணுறது இஆர்வி, விச் மீன்ஸ் த அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் எக்ஸ்ஹேல்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் பை ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். புரிஞ்சுதா? The additional volume of air exhaled or expired by forceful expiration you call ERV, expiratory reserve volume. இவன் எவ்வளோ இருக்கா? 1000 ml இருந்து 1100 ml வரைக்கும். பசங்களாம் நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, ப்ளீஸ் லேர்ன் இட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு தெரிஞ்சு I think within 2 days maybe da 2 days lo body fluids பிரிச்சலாம். +1 சொல்றா நீ. வெரி குட். இப்போ நல்லா படிங்க சித்தார்த், சரியா? +1ல இருக்கீங்க, கோட்டை விட்டுறாதீங்க, விரித்தனமா படிக்கணும். சூப்பர். +1ல நீ சேனல் படிக்கணும். யூ ஆர் ரியலி குட். நைஸ். ஐ லைக் திஸ் attitude. அடுத்து ஆர்வி பாருங்க, ரெசிடியூல் வால்யூம். பேசிக்லி சம் ரெசிடியூஸ். இப்போ நல்லா கவனிங்க. இஆர்வியில் என்ன பண்ணோம்? நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணி எவ்வளோ காற்றை அடிஷ்னலாக விட முடியுது, அதுதான் நம்ம பார்த்தது இஆர்வி. நான் என்னதான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக காற்றை விட்டாலும், நான் என்னதான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணாலும் சில பல காற்று என் லங்ஸுக்குள்ளே தான் இருக்கும். அவன் தான் ரெசிடியூல் வால்யூம். வாட் எவர் ஐ டூ ஐ கான்ட் எக்ஸ்பெல் இட் அவுட். Whatever I do, how fast or how forceful I expire, I can't send these residual volumes out because they stays in lungs every time. இவனுங்க எவ்வளோ இருக்கானுங்க? 1100 இருந்து 1200 ml இருக்கு. இவ்வளோதாண்டா விஷயம். புரிஞ்சுதா? கிளியராக இருக்கா? ஸோ டிவி பார்த்தாச்சு, ஐஆர்வி பார்த்தாச்சு, இஆர்வி பார்த்தாச்சு, அண்ட் ஸோ கால்ட் ஆர்வியும் பார்த்தாச்சு. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? குயிக்காக சொல்லுங்கள். இந்த டவுட் வந்து இருந்துச்சுன்னா படிக்க முடியாது. அடுத்து கெப்பாசிட்டிஸ் படிக்க முடியாது. Unless you understand volumes, you can never study capacities. Thank you. உன் டீச்சிங் பிடிக்கலையா அப்போ? டெய்ல் பிடிச்சிருக்குங்கிற டே. ஓகே, ஃபைன். ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும். ஓகே, ஐ பிலீவ் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ். ஃபைன். இப்போ அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பார்ப்போம். டே, நான் எப்படி ரெஸ்பிரேட்டரி வால்யூம்க்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு டெஃபினேஷன் சொன்னேன்னா, நத்திங் பட் தி குவான்டிட்டி ஆஃப் ஏர் யூ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ். ஓகே, that's what we call it as respiratory volume. Respiratory capacity என்ன சொல்றாங்க? வெரி சிம்பிள். சம்மிங் அப் ஆஃப் வால்யூம்ஸ். நீ 1 அல்லது 2 அல்லது 3 2க்கும் மேற்பட்ட வால்யூம்ஸை நீ ஆட் பண்ணினா உனக்கு கெப்பாசிட்டி கிடைச்சிரும். சிம்பிள். ஓகே ஓகே. ஸோ உங்கள் கிளாஸில் எப்பயுமே இருப்ப, உங்கள் டீச்சிங் பிடிச்சிருக்கு. சூப்பர். அத்வைஸ் ஓவர். பார்ப்போம். சித்தார்த் தலைவர் உங்கள் கிளாஸ் பிரமாதம். சித்தார்த்து கிளாஸ் 11ங்கிறது அடிக்கடி காட்டுற நீ. ஓகே, ஃபைன். Okay, so basically respiratory capacity nothing but you are going to sum up the respiratory volume. Simple. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் குள்ள போயிடலாம். So first one, IC, inspiratory capacity. அப்படினா என்ன? என்னோட இன்ஸ்பிரேஷனுக்கு என்கிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்கு? What is my capacity? நீயே சொல்லு பாப்போம். உன்னால இந்த எவ்வளோ வால்யூமை இன்ஸ்பயர் பண்ண முடியும்? எது கெப்பாசிட்டி? டைடல் வால்யூம் பண்ண முடியுமா? நார்மல் பிரீத்திங் இன்ஹேல் பண்ணுறதா டைடல் வால்யூம். ஸோ அது பண்ண முடியும்.
டிவி உள்ள வந்துடும். வேற என்ன பண்ண முடியும்? ஐஆர்வி பண்ண முடியுமா? ஃபோர்ஸ்ஃபுல்லா உன்னால இன்ஸ்பயர் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். அதுதான் இந்த ஐஆர்வி. அப்ப அந்த ஐஆர்வி இதுக்குள்ள வந்துரும்ல. அப்போ உன்னோட மொத்த கெப்பாசிட்டி என்ன? நார்மலும் இருக்கு, என்னால ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் எடுக்க முடியும். அது எல்லாமே இன்ஸ்பிரேஷனோட கெப்பாசிட்டி. ஸோ இட்ஸ் கம்மிங் வித் ஐசி டிவி பிளஸ் ஐஆர்வி. நல்லா எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் உங்களுக்கு நான் வேல்யூ சொல்றேன், மீதி எல்லாத்துக்கும் நீ தான் ஆட் பண்ணி ஆன்சரை கொடுக்கணும். அதை நான் கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். இஃப் யூ ரெடி டு கமெண்ட், நான் பர்சனலாக அந்த ஆன்சரை கிராஸ் வெரிஃபை பண்ணுவேன். சரியா? ஸோ ஐசிக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஐசிக்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்? டிவிங்கிறது 500 ml போட்டியா? ஐஆர்பிங்கிறது எவ்வளோ போட்டிருக்கீங்க நல்லா பாருங்க, 2500 முதல் 3000. அப்போ யூ going to add this. So technically 2500 plus 500 you get 3000, and 3000 plus 3500 you get 3500 ml. இது ஐசியோட வேல்யூ. ஐசிக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மீதி எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நான் ஆன்சர் நீங்கள் தான் எழுதணும். சரியா? ஃபைன். ஸோ ஐசி முடிச்சாச்சு. நீ அடுத்து நல்லா பாருங்க, நமக்கு இருக்கிறது ஈஸி. நான் ஆன்சர் மட்டும் இங்கே எழுதிடுறேன்டா. சரி வேண்டாம், இங்கே எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து ஈஸி என்னடா? எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. டே இன்ஸ்பிரேஷன் எவ்வளோ பண்ண முடியும்? நார்மல் 500 பண்ண முடியும், டிவி பண்ண முடியும், அது கூட ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இன்ஸ்பயர் பண்ண முடியும். அதே தான் எக்ஸ்பிரேஷனுக்கும் நார்மல் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், அது தவிர ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் ஈஸி இஸ் ஈக்குவல் டு டிவி பிளஸ் இஆர்வி. சிம்பிள். இஸ் இட் கிளியர்? அடுத்து பாருங்க, functional residual capacity, FRC. What do you call it as? Functional residual capacity. What do you mean by this FRC? டேய் தம்பிகளா நல்லா கவனிங்க. ஆர்வி என்னது? ரெசிடியூல் வால்யூம் பார்த்தோமா, அதாவது பேலன்ஸ் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா, நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது. இப்போ எஃப்ஆர்சின்னு என்ன தெரியுமா? நான் நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது. கிளியர்? இஸ் இட் கிளியர்? The volume of air remains after normal expiration. ஓகே, ஃபுஃபர்ஸ் தான் தெரியுமா? தெரியாதுடா, தமிழ்நாட்டில் அப்படி யாரும் இல்லையே. ஓகே, புரிஞ்சுதா? எஃப்ஆர்சிங்கிறது நார்மல் எக்ஸ்பைரேஷன் போக எனக்கு என்னெல்லாம் இருக்கு நீயே சொல்லு பார்ப்போம். நார்மல் ரெஸ்பிரேஷன் என்ன போச்சு? டிவி போயிடுச்சு. நார்மல் ரெஸ்பிரேஷன், ஐயோ டிவி போயிடுச்சு. வேற யார் இருப்பா? இஆர்வி இருப்பானா? ஏன் இஆர்வி இருக்கான்? இஆர்வி நீ எப்போ அனுப்ப முடியும்? ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் தான் அனுப்ப முடியும். நீ தான் ஃபோர்ஸ்ஃபுல் பண்ணலையே, நார்மல் பண்ணியிருக்க, அப்போ இஆர்வி உள்ளதா இருக்கு. வேற யார் இருக்கா? என்னைக்கும் போகாத நம்ம சிங்கக்குட்டி ஆர்வி உள்ளதா இருக்கா? ஓ கேரளா சார் தெரியும் 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 தெரியும். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நேம்ஸ் லிட்டரலாக தெரியாது. ஓகே, இட்ஸ் பீன் an year. எஃப்ஆர்சி புரிஞ்சிருச்சா? ஸோ எஃப்ஆர்சிங்கிறது நான் வந்து நார்மலாக எக்ஸ்பயர் பண்ணிட்டு எங்கே என்ன பேலன்ஸ் இருக்கு, இஆர்வி இருக்கு, ஆர்வி இருக்கு. இஆர்வி ஏன் இருக்கு? இஆர்வி எப்போ போகும்? ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்தால் போகும். நீ தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே இல்லையே, அப்போ நார்மலாக இருக்கனால இஆர்வி உள்ளதா இருக்கு. ஆர்வி என்றைக்குமே போகாது, நீ என்னதான் பண்ணாலும் போகும். ஸோ ஆர்வி உள்ளதா இருக்கு. ஸோ எஃப்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஆர்வி, இஆர்வி பிளஸ் ஆர்வி. புரிஞ்சுதா? அடுத்து we have vital capacity. It's very very important. டே ஒரு லங்ஸோட லைஃப், ஒரு லங்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது மோஸ்ட்டாக இந்த வைட்டல் கெப்பாசிட்டிங்கிற டெஸ்ட் மூலமாக தான் பண்ணுவோம். சரியா? டே நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணாதீங்கன்னா ஆன்சர்ஸை, எனக்கு லைவ் முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் வை ஐ கேன் ரிப்ளை. ஓகே, அப்போ தான் நான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். எஸ் வெரி குட், யூ செட் இட் ரைட் அப்படிங்கிறது. இப்போ பண்ண முடியாது, மாட்டிப்பேன். சரியா? ஸோ வைட்டல் கெப்பாசிட்டிங்கிறது யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த லங்ஸ் கெப்பாசிட்டி. ஹவு ஆர் யூ கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? வெரி ஈஸி. அதாவது நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணிட்டேன், என்னால் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வைட்டல் கெப்பாசிட்டி தான். ஓகே, த எக்ஸ்பிரேஷன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் ஆர் அதர் வே அரவுண்ட் எழுதலாம். என்னது? ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பைரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறேன், அதுவும் இதுதான் வரும். ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ எக்ஸ்பயர் பண்ணுறேன், அதுவும் இதுதான் வரும். அப்போ பேசிக்காக என்ன வரும்? டிவி நான் பண்ணுவேன், இஆர்வி நான் பண்ணுவேன், ஐஆர்வி பண்ணுவேன். ஓகே, நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணிட்டேன். நான் ஒரு பேசிக்காக எக்ஸ்பிளைன் கேளுங்க. நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணிட்டேன். அப்போ டிவி போயிடுச்சு, இஆர்வி எல்லாம் போயிடுச்சு. அப்போது எனக்கு என்ன இருக்கும்? நான் எப்படி எடுத்துக்கலாம்? எனக்கு டிவியும் இஆர்வி வச்சு உள்ளே எடுத்துக்கலாம், போனது எல்லாமே எடுத்துக்கலாம். அதான் இந்த வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகே,
புரிஞ்சுதா? நீ அடுத்து the fifth one is nothing but TLC. What is TLC? The total lung capacity. மொத்த லங் என்ன எடுக்க போறோம்? மொத்த லங் கெபாசிட்டி என்ன வரும்? நமக்கு தெரிஞ்ச TV வரும், ERV வரும், IRV வரும் plus RV வரும். இதுதான் total lung capacity. TV, ERV, IRV. புரிஞ்சுதா? Any doubt? Easy ஆகடா. முடிச்சா? TRV, ERV, IRV, TV எல்லாமே TLC ல வந்துரும். Anybody தயவு செஞ்சு பண்ணிடா. நான் உங்களுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் தரேன். இதை நல்லா உத்து பார்த்து நல்லா தெளிவா படிங்க பாப்போம். முடிஞ்சா ஒரு டைம் சொல்லி பார்த்துருங்க. ஓகே, முடிஞ்ச ஒரு டைம் சொல்லி பாருங்க, எழுதி பாருங்க. உங்க இஷ்டம். நான் ஒரு 10 செகண்ட்ஸ் 15 டைம் தரேன், தப்புன்னு பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட் லுக் இட். ஸோ பசங்களாம் நீங்களாம் படிச்சிருக்கீங்க நம்புகிறேன். டிவி, ஆர்வி, ஆர்வி எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனோட தெளிவாக வேல்யூஸோட எல்லாமே எழுதியாச்சு. நீங்கள் என்ன உங்களுக்கு ஒரே ஹோம்ஒர்க் என்னென்னா, நீங்கள் படித்ததை ஞாபகம் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே இந்த லைவ் முடிச்சுட்டு கமெண்ட்டில் எல்லா வேல்யூஸ் எழுதி போடுங்க. நானே செக் பண்ணுறேன். டைப் பண்ணுறதுக்கு சங்கடப்படாதீங்கடா. எழுதி பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இம்ப்ரூவ் தான் ஆகும். தயவு செஞ்சு தப்பான புரிஞ்சுக்காதீங்க. எதுக்கு தேவையில்லாமல் எழுதிட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க. எஸ்பெஷலி வேல்யூஸில் இதெல்லாம் கண்டிப்பாக கேள்வி கேட்குற கூட மெயின் பார்ட் இதெல்லாம். ஓகே ஃபைன். அடுத்து பார்த்துருவோமாடா. ஐ திங்க் we're ஆல்மோஸ்ட் நியர் நவ். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். ரெடி ஆகிங்களா? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ், ரெகுலேஷன், டிசார்டர்ஸ் கத்தம், முடிஞ்சிருச்சு. நீங்களும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. இல்லை சாரி, எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு. நீங்கள் ஃப்ரீ. ஆரம்பிப்போமா? சூப்பர். எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க நம்புறேன். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ்ங்கிற முக்கியமான டாபிக்கில் போக போகிறோம். சரியா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் முடிச்சாச்சு. அண்ட் வால்யூம்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we are left with டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ். குயிக்காக சொல்லித்தரேன். ஓகே, ஈஸியாக படிக்கலாம். சரியா? பாருங்க, உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், 2 முக்கியமான கேஸஸ். ஒருத்த ஆக்சிஜன், இன்னொருத்த கார்பன் டை ஆக்சைடு. அப்போ இந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது இந்த மொத்த சப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எழுதிடுவோமா? தங்கக்கட்டி முக்கியமான பொருள் ஆக்சிஜன். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் த்ரூ 2 மேஜர் மோட்ஸ். ஒருத்த 3% பிளாஸ்மா வழியாக போவான். இன்னொரு மோடு மீதி இருக்கிற 97% ஹீமோகுளோபின் வழியாக போவான். நல்லா கவனி. ஆக்சிஜன் என்ன பண்ணுவான்? 3% பிளாஸ்மால டிஃப்யூஸ். டே பிளாஸ்மா என்னன்னு தெரியாம யாரும் இருக்கீங்களா? நான் சொல்லி கேளுங்க. நமக்கு பிளட் இருக்கா? பிளட்டை பிரிச்சா என்ன இருக்கும்? ஆர்பிசி, டபிள்யூபிசி அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கும், கூட பிளாஸ்மா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆர்பிசி பற்றி நமக்கு படிக்கும்போது பிளட்டோட ஒரு முக்கியமான காம்பனன்ட்ஸ் ஆர்பிசி. அப்போ ஆர்பிசி தவிர இன்னொன்று பிளாஸ்மா, அதுதான் இந்த பிளாஸ்மா. ஓகே, அப்போ 97% ஆர்பிசிக்குள்ள இருக்கிற ஹீமோகுளோபினை பிடிச்சதா போவான். மீதி 3% பிளாஸ்மாவை பிடிச்சி போயிடுவான். புரிஞ்சுதா? இது ஆக்சிஜனோட மேஜர் மோட். I'll detail explain. Okay, CO2 பார்த்துருவோமா?
எல்லாத்துக்கும் ஒரே கலர் போட்டால் கண்ணு கச்ச கச்சங்குது. நம்ம CO2க்கு க்ரீன் யூஸ் பண்ணலாம். பால் பச்சை CO2. ஓகே, ஸோ CO2 எடுத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 3 வகை இருக்கு. பார்த்துருவோமா? முதல் வகை 7% பிளாஸ்மா. இப்போ உங்களுடைய மூளையை பயன்படுத்தி எதனால் ஆக்சிஜன் 3%, கார்பன் டை ஆக்சைடு 7% என்று எழுதியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி தமிழ்ல உதறுதா? Yes, so tell me, why oxygen is just 3% of plasma dissolution, whereas carbon dioxide is 7%? இதுக்கு யார் பதில் சொல்றீங்கன்னு பார்ப்போம். அடுத்து anybody knows the answer? யாருக்கு ஆன்சர் தெரியலையா? வெரி பேட், வெரி பேட். யோசிங்கடா, நான் கிளாஸ் எடுத்தேன். என்ன சொன்ன? சொல்யூபிலிட்டி சொன்னா இல்லையா? யாருக்கு சொல்யூபிலிட்டி ஜாஸ்தி? கார்பன் டை ஆக்சைடுக்கு சொல்யூபிலிட்டி ஜாஸ்தி பசங்களா. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து 7%, ஆக்சிஜனுக்கு சொல்யூபிலிட்டி கம்மி. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் 3%. Got it? So other two methods of carbon dioxide is 20 to 25% hemoglobin, 70% bicarbonate ions. புரிஞ்சுதா? Got it? பிளாஸ்மால கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் கம்மியா இருக்கு. சரவணா, நான் கேட்கறது ஆர்பிசிக்கும் பிளாஸ்மாவுக்கும் கேட்கல, ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடும் கேட்குறேன். என் கேள்வி அப்படி இருக்கு. ஆர்பிசியில் ஏன் 3%, ஆக்சிஜன் ஏன் 3%, கார்பன் டை ஆக்சைடு ஏன் 7%? காரணம் பிளாஸ்மால சொல்யூபிலிட்டிங்கிற ஃபேக்டர் தான் ஒர்க் ஆகுது. சொல்யூபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இட் இஸ் 20 to 25 times higher, whereas oxygen is less. புரிஞ்சுதா? இப்போ ஆர்பிசியை பிரிச்சிடலாமா? ஆர்பிசினா ஆஸ் இன் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் பிரிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் CO2 கரைதிறன் அதிகம். ஃபேண்டாஸ்டிக் எர்த் வாய்ஸ், ஃபேண்டாஸ்டிக். CO2வின் solubility அதிகம், கரைதிறன் அதிகம். வெரி குட். எஸ், நான் இப்போ புதுசாக ஒரு வேர்டு கற்றுக்கிட்டேன், கரைதிறன். நன்றி. ஓகே, சூப்பரா, வெரி குட். இப்போ நான் உனக்கு வந்து அழகா இந்த ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன், சரியா? அப்போ நம்ம அடுத்து போகலாம். ஆக்சிஜன் பார்ப்போமா தம்பிங்களா? நல்லா கவனிங்க, குயிக்காக முடிச்சிடறேன். ஆக்சிஜன் பொறுத்த வரைக்குமே 3% பிளாஸ்மா, அது தெரியும். விட்டுரு, என்ன தெரியாது. 97% என்ன எப்படி போகுது நல்லா பாருங்க. ஹீமோகுளோபின் பொருள் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் பொருள் என்ன பண்ணும்? ஆக்சிஜன் கூட சேர்ந்துருச்சுன்னா எனக்கு தேவையான HbO2 என்னும் ஆக்சி ஹீமோகுளோபின் கிடைத்துவிடும். கிளியர்? இஸ் இஸ் கிளியர்? புரிஞ்சுதா? This is the basic principle. Oxygen binds with hemoglobin to form oxyhemoglobin. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நல்லா கவனிங்க. இது ஹீமோகுளோபின் சொல்ல அப்படி என்ன சார் இருக்கு? நல்லா பாரு, இப்படி ஹீமோகுளோபின் இருக்கும். பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு? இவன் தான் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்ல நமக்கு 4 செயின் இருக்கு. ஓகே, 4 வரைஞ்சிருக்கனா? இந்த ஒவ்வொரு செயின்லயும் சென்டர்ல ஒரு அயன் மாலிக்யூல் இருக்கும். சென்டர்ல ஒரு அயன் மாலிக்யூல் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு அயன் மாலிக்யூல் வந்து ஒரு ஆக்சிஜனை பிடிக்க முடியுதுன்னா 4 அயன் மாலிக்யூல் சேர்ந்து எவ்வளவு ஆக்சிஜனை பிடிக்க முடியும்? 4 ஆக்சிஜன் மாலிக்யூல் பிடிக்க முடியும். அப்போ ஒரு ஹீமோகுளோபின் கேரிஸ் 4 ஆக்சிஜன். Why? Because each hemoglobin is divided into 4 subunits, where each subunit is having one ring. And the ring, இந்த அயனுங்கிற அந்த ரிங்ல போய் இந்த ஆக்சிஜன் அட்டாச் ஆயிடும். அப்ப 4 ரிங் 4 ஆக்சிஜன். அப்ப 4 ஆக்சிஜன் ஒரு ஹீமோகுளோபின் ஏறிச்சுன்னா ஹீமோகுளோபின் சேச்சுரேட்டட். ஹீமோகுளோபின் 100% ஃபில் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓ சூப்பர்ரா. ஏன்னா நான் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசுறது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சின்ஸ் தமிழ் மீடியம் அது ப்ராப்ளம் வரான்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் இன்னும் பெஸ்ட்டாகவே மாற்றிக்கிறேன். சரியா?
ஓகே, இதனால சொல்லணும். ஓகே, என்ன ஆகுது, இந்த ஹீமோகுளோபின்ல 4 செயின் இருக்கு. ஒரு செயின்ல சென்டர்ல ஒரு அயன் மாலிக்யூல் இருக்கு. ஒரு அயன் மாலிக்யூல் ஒரு ஆக்சிஜன் எடுக்குதுன்னா 4 அயன் மாலிக்யூல் 4 ஆக்சிஜன் எடுக்குது. அப்ப 4மே எடுத்துச்சுன்னா அந்த ஹீமோகுளோபின் ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சு வச்சு. ஓகே, அப்போ ஒரு 100 ml பிளட்ல பாத்தீங்கன்னா 5 ml ஆஃப் ஆக்சிஜன் இஸ் சென்ட் டு டிஷ்யூஸ் at rest. புரிஞ்சுதா? அதாவது ஒரு 100 ml பிளட் போகுது. அப்ப எவ்வளவு ஆக்சிஜன் கேட்டீங்கன்னா 5 ml ஆக்சிஜன் தான் இருக்கு. அது எந்த டிஷ்யூக்கு? ரெஸ்ட்ல இருக்கிற டிஷ்யூக்கு. ரெஸ்ட்ல இருக்கிற டிஷ்யூக்கு. அப்போ சார் என்ன சொல்றீங்க? அப்போ ஒரு டிஷ்யூ ஆக்டிவா இருக்குன்னா 15 ml வரைக்கும் போகும். 15 ml வரைக்கும் போகும். இன்னும் ஒரு டெக்னிக்கலாக சொல்லிட்டா, உங்களுக்கு குழப்ப வேண்டாம், கிளியராக சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 100 ml பிளட்டு டிஷ்யூக்கு போகும்போது 5 ml ஆக்சிஜன் தான் கேரி ஆகும். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, எஸ், 2 ஆல்ஃபா 2 பீட்டா. வெரி குட், கரெக்ட். ஃபைன், புரிஞ்சிருச்சா? இந்த சிம்பிளுக்கு என்னடா அர்த்தம் இங்க? வாட் டு வி மீன் ஹியர்? எனிபடி நோஸ்? சித்தார்த், எங்க போன நீ? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமாடா? ரிவர்சிபிள். அப்படி என்ன தெரியுமாடா? நல்ல கவனி. இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சேர்ந்துருச்சுன்னா அது பிரியவும் செய்யணும். அது ரிவர்சிபிள். சேர்ந்துருச்சு, இவனை விட மாட்டேன்னு நின்றுச்சுன்னா நம்ம செத்தோம். என்ன யோசிச்சு பாரு. ஆல்வியோலையில் ஆக்சிஜன் வந்த உடனே ஹீமோகுளோபின் போய் ஆக்சிஜனை வாங்குது, சேர்ந்துருச்சு. HbO2 ஆக்சி ஹீமோகுளோபின் சேர்ந்துருச்சு. சேர்ந்துட்டு டிஷ்யூ கிட்ட வந்துட்டு நான் விட மாட்டேன், இவன் என்கிட்ட தான் இருப்பான் சண்டை போட்டா நம்ம டிஷ்யூ செல்லுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. அப்ப அந்த இடத்துல இது ரிவர்சிபிள் நேச்சரா இருந்தா மட்டும்தான் ஆக்சி ஹீமோகுளோபின் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் டிசோசியேட் ஆகும். அது டிசோசியேட் ஆனா மட்டும்தான் ஏன் செல்லுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்க முடியும். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? That's why I mentioned here reversible. Okay? சார் நான் கேரளா, எனக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா? டே, நீ டைப் பண்றதுலே தெரியுது நீ கேரளா இல்லைன்னு. எனக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல். இந்தங்கிற வார்த்தை இல்லையே கேரளால. யாரை ஏமாத்தல? ஓகே, ஸோ புரிஞ்சுதாடா? புரிஞ்சு, ஈஸி, கிளியர். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இதை வச்சு படிக்கும்போது இப்போ நான் கூட என்ன சொன்னேன் சார்? நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு ஹீமோகுளோபின் நிறையணும்னா 4 ஆக்சிஜன் வேணும். அப்போ என் உடம்புல ஒரு 15 கிராம் 20 கிராம் இருக்கு, 16 கிராம் இருக்கு ஒரு 100 ml. அப்போ அந்த 15 கிராம் 16 கிராம் ஹீமோகுளோபின் ஃபில் ஆயிடுச்சுன்னா எனக்கு வேற ஹீமோகுளோபினே இல்லை. அப்போ எப்படி பார்க்கலாம்? நல்லா பாருங்க. there is a sigmoid curve to learn that. There is a sigmoid curve to learn that. What do you call that curve? இதுதான் the S shaped sigmoid curve. இந்த கர்வ் மூலமா என்ன படிப்பீங்கன்னா, நல்லா ரெண்டே பிளாட் மொத்தத்தையும் முடிச்சிடலாம். ரெண்டே பிளாட். என்னது? ஒன்னு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 20 40 60 80 90 அப்படியே எழுதியிருக்கேன். இன்னொன்னு பர்சன் சேச்சுரேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின், அதாவது எவ்வளோ ஆக்சிஜன் சேர்ந்தா எவ்வளோ பார்ஷியல் ப்ரெஷருக்கு எவ்வளோ ஹீமோகுளோபின் சேச்சுரேஷன் அட்டைன் ஆகும். சேச்சுரேஷன் என்ன சொன்ன? நல்லா கவனிடா. இப்படி ஹீமோகுளோபின் மாலிக்யூல் இருக்குன்னா 1 2 3 4 இப்படி வந்துச்சுன்னா 100% சேச்சுரேஷன். அப்போ அதுவே இங்கே பாரு, 1 2 மட்டும்னா 50% சேச்சுரேஷன், 1 மட்டும்னா 25% சேச்சுரேஷன். இதுதான் சேச்சுரேஷன். ஓகே சார், ഞാൻ കേരള எனக்கு மலையாள வாசி தெரியாதுடா, என்ன போடுறதுன்னு புரியாது, அது மலையாளம்னே தெரியாது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க என்ன சொல்ல வராங்க. இந்த கிராஃப் நல்லா பாருங்களா. ஒரு கிராஃப் மட்டும் படிச்சிங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். நல்லா பாருங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் ஏற 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 சேச்சுரேஷன் பீக்குக்கு வந்துருச்சு. பார்ஷியல் ப்ரெஷர் ஆக்சிஜனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நல்லா கவனி. நான் இப்பவும் சொல்கிறேன், ஆக்சிஜனோட பார்ஷியல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குன்னா அஃபினிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
PO2 is high, affinity is high. If PO2 is high, affinity is high, saturation is attained. இதுதான் கான்செப்ட். இதுதான் கான்செப்ட். Is it clear? Is it clear dear? இப்போ நல்லா பாருங்க. இந்த PO2 கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது இதே எப்படி ஸ்லோவா ஏறுதுன்னா at a time இந்த 4 பேர் சேர மாட்டானுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு அட்டெண்ட் பண்ணுவான், ஒரு ஆக்சிஜன் வரும், அப்புறம் இன்னொரு ஆக்சிஜன் வரும், அப்புறம் இன்னொரு ஆக்சிஜன் வரும், அப்புறம் இன்னொரு ஆக்சிஜன், பொறுமையா 4 சேருவான். 4 சேர்ந்த உடனே இந்த ஒரு ஸ்டீப் வந்து முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே சேச்சுரேட் ஆயிடும். ஓகே, நல்லா யோசிங்கடா. இங்கிட்ட ஒரு 5 சேர் இருக்கு, அந்த 5 சேரும் ஃபில் ஆனாதான் சேச்சுரேஷன். அப்ப எனக்கு எவ்வளவு பேர் வேணும்? 5 பேர் வேணும். என்கிட்ட 10 பேர் இருக்கானுங்க, 10 பேர் இருக்கானுங்க, நான் 5 சேர் தான் இருக்கு. 5 பேரோடய அந்த 5 சேர் முடிஞ்சிருச்சு, 5 பேர் நின்றுதான் ஆகணும். அப்போ பர்சன்ட் சேச்சுரேஷன் என்ன? எனக்கு அந்த 5 சேர் அட்டைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னாச்சு? என்னோட எல்லா ஹீமோகுளோபினும் பைண்ட் ஆயிடுச்சு, ஆக்சிஜன்ல பைண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேல ஆக்சிஜன் இருந்தா எனக்கு தேவையில்லை. ஓகே, எவ்ரிதிங் ஹஸ் அட்டைன்ட் சேச்சுரேஷன். கிளியர்? புரிஞ்சுதா? இதுதான் இந்த பர்டிகுலர் கர்வ். இப்போ நல்லா பாருங்கடா, இந்த கர்வ்ல இந்த கர்வ் ஷிஃப்ட் ஆகும். லைட்டா லெஃப்ட்டுக்கு போகும், அப்புறம் ரைட்டுக்கு வரும். இப்போ லெஃப்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுப்போம். இன்னொரு கேஸ்ல இது ரைட்டுக்கு போகுதுன்னு வச்சுப்போம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க பசங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம். நல்லா பாருங்க. ஓகே, நல்லா பாருங்க, மேக் இட் வெரி வெரி கிளியர். நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இது நான் இந்த ஒயிட் கலர்ல சென்டர்ல வரைஞ்சிருக்கிறது நார்மல் பிஹெச், நார்மல் டெம்பரேச்சர் நடக்கிற விஷயம். சில டைம் டெம்பரேச்சரோ பிஹெச்சோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ விளையாண்டுருச்சுன்னு வைங்க, கர்வ் ஷிஃப்ட் ஆயிரும். ஓகேவா? என்ன ஆகும்? ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஷிஃப்ட் ஆயிரும். இப்போ எப்படி நல்லா பாருங்க, இப்போ இந்த கர்வ் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் ஒயிட் வந்து இங்கே தான் சேச்சுரேஷன் அட்டைன் பண்ணியிருக்கு. ஃபார் சே இங்கே ஒரு 80ன்னு வச்சுப்போம். ஆனால் இந்த கர்வ் பாரு, இங்கே அட்டைன் பண்ணிருச்சு 20. அப்போ ஒரு பர்டிகுலர் சிக்மாய்ட் கர்வ், நல்ல கவனி, இந்த பர்டிகுலர் சிக்மாய்ட் கர்வ் வந்து லெஃப்ட்டுக்கு வந்துருச்சுன்னா சீக்கிரமாவே சேச்சுரேஷன் அட்டைன் பண்ணிருச்சு, அஃபினிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். ஆனா எப்படி சார் லெஃப்ட்டுக்கு போகும் கர்வ்? எப்படி தெரியுமா போகும்? நமக்கு எப்பெல்லாம் நல்லா பாருங்க, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நான் இங்க எழுதுறேன். எப்பெல்லாம் PO2 ஜாஸ்தியா இருக்கு அப்போ எல்லாம் லெஃப்ட்டுக்கு போயிடும். ஏன்னா PO2 என்ன பண்ண, அஃபினிட்டி பைண்டிங் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அடுத்து நல்லா பாருங்க, PCO2 கம்மியா இருந்தா, ஏன்னா PCO2 கம்மியா இருந்தா நமக்கு ஆக்சிஜன் உள்ள பைண்ட் ஆகிற திறமை ஜாஸ்தி, ஈஸியா பைண்ட் ஆகும். அடுத்து லோ H+, லோ டெம்பரேச்சர். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? எங்க சென்டர் வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சியில இருக்குடா, சரியா? board subject, I'll teach you board subject, I'll teach you that, okay? டாக்டர் நவீன் மெடிக்கோ, டாக்டர் ஆகலான் இருக்கீங்களா இல்லை டாக்டர் ஆகிட்டு பேசுறீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லலான்னு பார்த்தேன், சரியா? ஓகே, சிக்மாய்ட் கர்வ் ஒரு ஆக்சிஜன் டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் சேம், அவ்வளோதான். நீ சொன்னது கரெக்டாக தான் சித்தார்த், இட்ஸ் போத் சேம். ஓகே, இப்போ இங்கே பாரு, இங்கே ஆக்சிஜன் அசோசியேட் ஆகிறதுக்கு இந்த கண்டிஷனில் வேணும். ஆக்சிஜன் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா சீக்கிரமாக அட்டாச் ஆயிடும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அப்போ ஈஸியாக ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆயிடும். லோ H+, ஒரு ஆபத்தான விஷயம்டா. H+ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் வந்து அதிக விட மாட்டானுங்க. ஓகே, ஸோ தட் ஷுட் பி ரிமூவ்ட். யா, அடுத்து லோ டெம்பரேச்சர். இந்த கண்டிஷன்ல என்ன ஆகும்? அஃபினிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், கர்வ் வந்து லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடும். இப்போ சில டைம்ல கர்வ் என்ன ஆகும்? ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஆப்போசிட், PO2 கம்மியாகும், PCO2 அதிகமாகும், H+ ஜாஸ்தியா இருக்கும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். இந்த கண்டிஷன் என்ன ஆகும்? கர்வ் அப்படியே ரைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும், which means affinity லேட் ஆகும். இங்க பாருங்க, இது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இங்க வந்துரும். சேச்சுரேஷன் பாயிண்ட பார்த்தாலே இந்த கர்வ் புரிஞ்சிரும். பசங்க புரிஞ்சிருச்சா? இது ஈஸியா இருக்கா? ஓகே,
ஸோ ஹெச்டி தமிழ் நல்லா கவனிங்க. போர்ஸ் எஃபெக்ட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். பிசிஓ2 இருக்குல்ல, பிசிஓ2 ஜாஸ்தி ஆகிறதுனால ஆக்சிஜனோட அஃபினிட்டி கம்மி ஆகுறது தான் போர்ஸ் எஃபெக்ட். ஓகே, இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுவா, பிசிஓ2 ஜாஸ்தியான உடனே ஆக்சிஜனை கழட்டி விட்டு காம்பினேஷன் எடுத்துப்பான். அதுதான் போர்ஸ் எஃபெக்ட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஹால்டேன்ஸ் எஃபெக்ட். என்னது, எப்பெல்லாம் பிசிஓ2 கம்மியாக இருக்கோ அப்போ ஆக்சிஜன் நல்லா ஒன்று சேர்ந்துருவோம். ஓகே, இது ஒரு ஜஸ்ட் கிளிம்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஹெச் பிளஸ் அயன் செறிவு லோ. கரெக்ட் எர்த் வாய்ஸ், அதுதான் லோ ஹெச் பிளஸ், அவ்வளோதான்டா, கரெக்ட், சூப்பர்ரா. அயன் செறிவு, ஓகே, எஸ், தேங்க்யூ. உங்களை பார்த்துன்னு கோயம்புத்தூர் வரா, வா வா, நீ கோயம்புத்தூர் வா, தைரியமாக நான் இங்கே தான் இருப்பேன். எங்கள் மொத்த டீம் இங்கே தான் இருக்கு, வா. ஹெச்டி தமிழ், ஓகே சார், ஓகேவா, புரிஞ்சுதாடா, ஈஸியாக இருக்கா? டே, இதுதான்டா ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டு. இல்லை டவுட் இருக்கா யாருக்காவது? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. எங்கே டவுட் இருக்கா? ஏன்னா இதில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ் இருக்குது. அது சொன்னால் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். சில பேர் உட்கார, சில பேர் உட்கார மாட்டாங்க. அதாவது சொல்லலாம். ஓகே, வி ஹேவ் ஹாம்பர்கர்ஸ் ஃபெனமெனா, குளோரைட் ஷிஃப்ட், ரிவர்ஸ், நிறைய இருக்குது அந்த மாதிரி. ஸோ நமக்கு தேவையில்லை. ஸோ பேசிக் ஐடியா தான். ஐடியா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ஓகே, சூப்பர் ஃபைன். இப்போ அடுத்து கார்பன் டை ஆக்சைடு பார்த்துருவோமா? அதோட டிரான்ஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சிருச்சுன்னா 10 நிமிஷம் சாப்டர் ஓவர். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னு வை, 10 நிமிஷம் சாப்டர் ஓவர். ரெடியா இருக்கீங்களா? CO2 பார்த்துருவோமா? பிரிச்சுருவோமா? மஸ்டா 2027 வர. வா 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 வா, 20 அடுத்த வருஷம் தான் வரியா? அட பாவி, நாளைக்கு வர மாதிரியே பேசுனியா டே. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். வில் ஸ்டார்ட் திஸ். ரெடி? ஓகே, சூப்பர்ரா. ஸோ நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு அழகாக படிச்சிருவோம். கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி படிச்சது தான். CO2 வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், பிளாஸ்மாவில் போயிடுவான். நம்ம கண்டுக்க வேண்டாம், அப்படியே போயிடுவான். அடுத்து HB plus CO2, again what do you get? HbCO2. இது நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? கார்பமினோ ஹீமோகுளோபின் சொல்லுவோம். ஆக்சி ஹீமோகுளோபின் வந்து கார்பன் டை ஆக்சைடு இல்லை, ஆக்சிஜன் பைண்ட் ஆச்சுன்னா. ஆனால் இந்த பர்டிகுலர் ஹீமோகுளோபின் கார்பன் டை பைண்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம், கார்பமினோன்னு சொல்லுவோம். எதனால பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட அயனில் சேர்றவன் ஆக்சிஜன். ஸோ கார்பாக்சி ஆக்சி ஹீமோகுளோபின். கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? ஆக்சிஜன் மாதிரி இல்லாமல் ஹீமோகுளோபினோட அமைன் குரூப்பில் சேர்றான், புரோட்டீன் கூட சேர்றான். அதனால தான் கார்பமினோ ஹீமோகுளோபின். இட் மீன்ஸ் எவ்வளோ ப்ளஸ், அதான் சொல்கிறேன், +2 அப்புறம் தான் வரியா? ஓ, கிளியர்? ஸோ இது வந்து நம்ம தெரியும் 20 சேம் கான்செப்ட், ஈஸியாக எழுதிடலாம். என்ன ஆகும்? ஹெச்பி அப்படியே பிளெண்ட் ஆகி அப்படியே போகும். நீ அடுத்து பாருங்க, முக்கியமான கான்செப்ட் ஈஸியாக சொல்லித்தரேன். 70% முக்கியமாக எதில் எப்படி போகும்? பை கார்பனேட் அயன் வழியாக போகும். அப்படின்னா என்ன சார்? நல்லா பாரு, இந்த கார்பனேட் என்ன பண்ணுவான்? தண்ணி கூட சேர்ந்துருவான். தண்ணி கூட சேர்ந்துட்டானா இந்த இடத்துல நமக்கு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் பேர் தான் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ். இவன் என்ன பண்ணுவான்? இதை அப்படியே ஜாயின் பண்ணி பார்ப்போம். H2CO3, you get carbonic acid. புரிஞ்சுதாடா? கார்பன் டை ஆக்சைடும் தண்ணியும் சேருது, கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் மூலமா உனக்கு என்ன கிடைக்கும்? H2CO3 கிடைக்கும். இந்த H2CO3 சும்மா இருக்காம இவனும் இந்த கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் மூலமா இவனும் என்ன பண்ணுவான்? அகைன் ஸ்பிளிட் ஆவான். என்னவா ஸ்பிளிட் ஆவான்? H plus plus HCO3 minus. இவன் தான் கார்பனேட் அயன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே, இஸ் திஸ் கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கவனிங்கடா. ஃபர்ஸ்ட் ஈஸி,
செகண்ட் ஈஸி. தேர்ட் கவனிங்க. கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேரும்போது கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ்ங்கிற என்சைம் ஆர்பிசியில் பிளென்ட்டியாக இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், அந்த என்சைம் இவனை வந்து ஜாயின் பண்ணி H2CO3 என்னும் கார்பானிக் ஆசிடை உருவாக்குவான். H2CO நமக்கு வேண்டாம், நமக்கு பை கார்பனேட் வேணும். அப்போ இந்த H2CO3 என்ன பண்ணும், அதே மாதிரி கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ்ங்கிற என்சைமை யூஸ் பண்ணி H2CO3 ஸ்பிளிட் ஆகும். H+ அண்ட் HCO3- கார்பனேட் அயன் கிடைச்சிருச்சு. அப்போ எனக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு எந்த ஃபார்ம்ல போயிட்டு இருக்கு, இவன் ஃபார்ம்ல தான் போயிட்டு இருக்கு. HCO3- ஃபார்ம்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நல்லா கவனி. எனக்கு ஆல்வியோலை டிஷ்யூ ரெண்டு இடம் ரொம்ப முக்கியமான, நல்லா கவனிச்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஆல்வியோலை டிஷ்யூ, ஆல்வியோலையில் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும். டிஷ்யூஸ் கிட்ட கார்பன் டை ஆக்சைடை வாங்கிடணும். ஆக்சிஜனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஆல்வியோலை கிட்ட ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிடணும் டிஷ்யூஸ்க்கு, பிளட்டுக்கு. டிஷ்யூஸ் கிட்ட அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணணும், நம்ம அங்கே டிசோசியேட் பண்ணணும். கிளியர்? ரெண்டே கான்செப்ட், அசோசியேஷன் டிசோசியேஷன். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும், டிஷ்யூஸ்லேருந்து வர்ற பிளட்ல கார்பன் டை ஆக்சைடு அசோசியேட் ஆகணும், ஒட்டணும். அப்படியே நேராக லங்ஸ் கிட்ட போன உடனே டிசோசியேட் ஆகணும். அப்போதான் வெளியே போவான். நீ பிடிச்ச எப்படி வெளியே போவான். அப்போ என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் பிளட்ல போற வழியில அப்படியே போவான். இந்த HCO3- வழியா அந்த கார்பனேட் அயன் ஃபார்ம்ல அந்த டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட் வழியா நேரா லங்ஸுக்கு போவான். அப்போ டிஷ்யூஸ்ல இந்த HCO3- ஃபார்ம்ல தான் லங்ஸுக்கு போறான். நல்லா ஏத்துக்க, நல்லா புரிஞ்சுக்கோ. டிஷ்யூஸ்ல இருந்து லங்ஸுக்கு HCO3- ஃபார்ம்ல போறான். புரியுதா? அங்க போனோம்னா என்ன பண்ணுவான், ரிவர்ஸ். என்ன கிடைக்குது, CO2 முடிஞ்சு வச்சு. லங்ஸ் கிட்ட போன உடனே HCO3 செல்லுபடி ஆகாது, ஏன்னா கார்பன் CO2 ஃபார்ம்ல இல்ல. அப்ப என்ன பண்ணுவான், ரிவர்ஸ் வருவான். AD1 AD2 CO2 வந்துடும். CO2 நேரா லங்ஸ்ல இருந்து எடுத்துப்பான். இவ்வளவுதான்டா விஷயம். அப்படியே ரிவர்ஸ் நடக்கும். இது ஈஸியா சொல்லியிருக்கேன். இது ஆக்சுவலி நீங்க படிக்கணும், நிறைய இருக்கு. ரிவர்ஸ் குளோரைடு, குளோரைடு ஷிஃப்ட் மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, குயிக்கா சொல்லிட்டேன். புரிஞ்சிருச்சா? இதுல சந்தேகங்கள் இருக்கா? பார்த்தீங்கன்னா 100 ml 4 ml கார்பன் டை ஆக்சைடு பிளட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? ஆக்சிஜனுக்கு 5 ml பாகுது, 4 ml. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? டவுட் இருக்கா? ஸோ குயிக்காக சொல்லுவோம். டவுட் இருக்கானே? கிளியராக்கா? ஓகே, வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வெரி குட், சூப்பர்ரா, ஃபைன். இவ்வளோ தாண்டா விஷயம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கேளுங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு, ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸும் இங்கே முடித்து விட்டாச்சு. சரி, ஏதோ ஒன்று. ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ரெகுலேஷன். அவ்வளோதான், 5 நிமிஷம். டிஸார்டர் 5 நிமிஷம், வேலை முடிஞ்சுது. ரெடியா? அவசரம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ கைஸ் ரெடி? பசங்களா, என்னதான் உன்னோட லங்ஸு, ஹார்ட்டு இது எல்லாமே இருந்தாலும் ஒரு முக்கியமான ரெகுலேஷன் அவன் பண்றது பிரெயின் தான். நான் சொல்லிட்டேன் ஏன்னு. இப்போ உனக்கு வந்து திடீர்னு கீழே ஒரு பாம்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவ, ஹே நல்ல பாம்பு அப்படின்னு நின்றுருப்பியா? தலை தெறிக்க ஓடுவோம், கத்திக்கிட்டே ஓடுவோம். அப்போ ஓடும்போது சரி, என்ன அந்த பரபரப்புக்கு உங்க என்ன ஆகும், அந்த டைமில் திடீர்னு செல் ஆக்டிவ் ஆகும். திடீர்னு டிஷ்யூக்கு பிளட் வேணும், சப்ளை வேணும், ஆக்சிஜன் வேணும். கடன் எங்கிருந்து வரும்? அதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு இந்த ரெகுலேஷன் வேணும். ஓகே, அப்போ அது யார் பண்றா பார்த்தீங்கன்னா 2 முக்கிய தலைங்க இருக்காங்க. இந்த ஒரே ஒரு ஃப்ளோசார்ட் படிச்சுன்னு வேலை முடிஞ்சு. ஒரே ஃப்ளோசார்ட் குயிக்காக முடிக்கணும், கேளுங்க. ஒருத்தன் பேரு மெடுலா ஆப்லங்கெட்டா. பார்த்துருக்கீங்களா? பால் பிடிக்க போன இங்கே அடிபட்டுருச்சு, மெடுலா ஆப்லங்கெட்டா. ஓகே, அது டைலாக் கரெக்ட்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஓகே ஓகே, மெடுலா ஆப்லங்கெட்டா. இன்னொருத்தன் பான்ஸ்.
இவங்க ரெண்டு பேருமே பிரெயினோட பார்ட்ஸ். ஹைண்ட் பிரெயின் இங்கே இழுத்தடிக்காதீங்க. ஓகே கிளியர்? மெடலா ஆப்ளங்கட்ட அண்ட் பான்ஸ். இப்போ இந்த மெடலா ஆப்ளங்கட்டல யாருன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி rhythm center. Clear? It is respiratory rhythm center. அப்ப நான் இங்க என்ன சொன்ன பான்ஸ் சொன்னா, இப்ப பான்ஸ்ல இருக்கவன் யாரு? நியூமோடாக்சிக் சென்டர். நியூமோடாக்சிக் சென்டர். கிளியரா? ஏன்னா பயாலஜிக்கல் கிளாக், ஹைண்ட் பிரெயின் பார்ட்ஸ், மெலட்டோனின் அடிச்சு சூப்பர், வெரி குட். இப்போதான் கெமிக்கல் கண்ட்ரோல் சாப்டர் முடிஞ்சுதா? ஓகே நல்லா பாருங்க. நியூமோடாக்சிக் சென்டர் எழுதியாச்சு. இப்போ அடுத்து இவனுக்கு என்ன சார் பண்றானுங்க? இதுதான்டா விஷயம், அவ்வளவுதான்டா, சிம்பிள், முடிஞ்சிருச்சுடா. ரெண்டு முக்கியமான தலைங்க, ஒருத்தர் மெடலா ஆப்ளங்கட்ட, ஒருத்தர் பான்ஸ். மெடலா ஆப்ளங்கட்டல யாருன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். தட் இஸ் த சென்டர். நதிங் பட் இவனுங்களா யாரு சார்? வாட் இஸ் திஸ் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர்? They are a collection of neurons. What are these? Collection of neurons. Respiratory rhythm center na neurons oda group. Pneumotaxis center na neurons oda group. இவங்க எங்க இருக்கானுங்க? ஒருத்த மெடலா ஆப்ளங்கட்டா, இன்னொருத்த பான்ஸ்ல இருக்கான். இப்போ இந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர் என்ன பண்ணுவானா, பாடிக்கு ஏத்த மாதிரி இன்ஸ்பிரேஷனையும் எக்ஸ்பிரேஷனையும் ரெகுலேட் பண்ணுவா. அவசரம் ஓடு, நல்லா மூச்சில் இன்ஸ்பிரேஷன் ஜாஸ்தி பண்றது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். ஐயோ மூச்சு வாங்குது, நல்லா எக்ஸ்பயர் பண்ணு, அதையும் ரெகுலேட் பண்றது ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருக்கா? நீ அடுத்து இங்க நல்லா பாருங்க. இந்த நியூமோடாக்சிக் சென்டர், இந்த நியூமோடாக்சிக் சென்டரோட வேலை என்னன்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரையே கண்ட்ரோல் பண்றவன் தான் இந்த நியூமோடாக்சிக் சென்டர். புரியுதா? ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரே கண்ட்ரோல் பண்றவன் தான் இந்த நியூமோடாக்சிக் சென்டர். அப்ப இந்த நியூமோடாக்சிக் சென்டர் என்ன பண்ணுவான்? ரெஸ்பிரேட்டரி சென்டரை கண்ட்ரோல் பண்ணுவான். அதை தவிர இன்னொரு விஷயம் பண்ணுவான், என்னது? இன்ஸ்பிரேஷன் ரேட்டை கம்மி பண்ணுவான். என்ன சார் சொல்றீங்க, கொல்ல பாக்குறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க? எதுக்கு சார் இன்ஃபிளேஷன் கம்மி பண்ணணும்? டேய், எனக்கு ஆக்சிஜன் ஓரளவுக்கு இருக்கு, தேவையான அளவுக்கு இருக்கு, நான் அப்போ தேவையில்லை மூச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த இன்ஸ்பிரேஷனுங்கிற அந்த ஒரு 2 செகண்ட் ப்ராசஸை நான் கம்மி பண்ணு, அதுதான் அவன் பண்றான். புரிஞ்சுதா? கம்மி பண்ணிட்டானா? இதுதான் வேலை. கிளியர்? இவ்வளவுதான்டா. அப்போ இந்த ரெகுலேஷன் நடக்கிறதுக்கு நர்வஸ், அதாவது நியூரல் கண்ட்ரோல் வழியா 2 வழி. ஒன்று வந்து மெடலா ஆப்ளங்கட்டா, ஒன்று பான்ஸ். இதை முடிச்சாச்சு. இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா? யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். பசங்களா, இதோட இந்த சாப்டர் நீங்க முடிச்சிட்டீங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க தெளிவா முடிச்சிருக்கீங்க. எந்த கொஸ்டின் எழுதிருவீங்க. ஓகே, இப்போ இந்த ரெகுலேஷன் வந்து நியூரல் கண்ட்ரோல் வழியா பார்த்தாச்சு. சுவாச இசைவு மையம், பிரெயின், மெடுலா பகுதி. எஸ், எனக்கு புரியல, ஆனா நீங்க சொல்றது கரெக்ட்னு நினைக்கிறேன். ஓகே சரிடா. நமக்கு அடுத்து நான் சொன்னேன்ல, நியூரல் வழியா நான் ரெகுலேட் பண்ணிட்டேன். கெமிக்கல் வழியா ரெகுலேட் பண்ண முடியும். which means கெமிக்கல் கண்ட்ரோல் மூலமா நான் ரெகுலேட் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு கீமோ சென்சிட்டிவ் ஏரியா இருக்குடா. இவங்களை நீ எங்க பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல பார்க்கலாம். ஒருத்த வந்து மெடுலா ஆப்ளங்கட்டா, அந்த இடத்துல நீ என்ன பார்க்கலாம்? கீமோ சென்சிட்டிவ் ஏரியா பார்க்கலாம். என்னன்னு சொல்றேன். இன்னொருத்தன் அயோட்டிட் ஆர்டரி, கெரோட்டிட் ஆர்டரி. இதுதான்டா விஷயம். என்ன எழுதிருக்கீங்க சார்? புரியல? நல்லா கவனிங்க. கீமோ சென்சிட்டிவ்ங்கிறது ஒரு கெமிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா. அந்த கெமிக்கல் எங்க பட்டுச்சுன்னா அந்த ஏரியா அப்படியே கட்டன்னு ஆட ஆரம்பிச்சு. யார் அந்த கெமிக்கல்? 2 பேர். ஒருத்த கார்பன் டை ஆக்சைடு, இன்னொருத்த H+. CO2 H+ தான் இந்த ஏரியாவை கெமிக்கலி சென்சிட்டிவ் ஆக்குறது. கிளியர்? காட் இட்? ஃபைன். ஸோ என்ன நடக்குது? பேசிக்கா இந்த கீமோ சென்சிட்டிவ் ஏரியா மூலமா you are triggered by CO2 and
H plus. ஆக்சிஜன் ஜாஸ்தியான உனக்கு பிரச்சனை இல்லை, ஆக்சிஜன் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் CO2 ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் இவன் வேலை செய்வான். H plus ஜாஸ்தியானாலும் கம்மியானாலும் வேலை செய்வான். Are you getting it? Is it clear? அப்ப இப்படிப்பட்ட இந்த ஏரியா எங்க இருக்கு? 3 இடத்துல. ஒருத்த மெடுலோ ஆப்ளங்கெட்டாவே தான், இன்னொருத்த அயோட்டிக் ஆர்டரிஸ் அண்ட் கெரோட்டிட் ஆர்டரிஸ். அயோட்டிக் ஆர்டரிஸ் நத்திங் பட் வெரி சிம்பிள். ஹார்ட்ல இருந்து அயோட்டா போகுதா, அந்த போற ஆர்டரிஸ்ல இருக்கு. கெரோட்டிட் நத்திங் பட் அதே ஹார்ட்ல இருந்து நேரா மூளைக்கு சிலது போகும் அந்த ஆர்டரிஸ், அதான் கெரோட்டிட் ஆர்டரிஸ். ஓகே, புரிஞ்சுதா? நீங்க சொன்னது அப்படியே தமிழ் போடுங்க. ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ. கிளியர், புரிஞ்சு? இவ்வளவுதான்டா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெகுலேஷனை அழகா கெமிக்கல் வழியாகவும் பார்த்தாச்சு, நியூரல் வழியாகவும் பார்த்தாச்சு. கிளியரா? ஃபேண்டாஸ்டிக் கைஸ். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ. அண்ட் உங்களுக்கு வந்து எதாவது டவுட்னு கண்டிப்பாக கேளுங்க. என்ன டவுட் தைரியமாக கேளுங்க, யோசிக்காதீங்க. சின்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, தப்பில்லை. சரியா? இப்போ அடுத்து சித்தா அதுதான் வரேன். அடுத்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது டிசார்டர்ஸ். ஓகே, வி ஆர் ஆல்மோஸ்ட் தி எண்ட் ஆஃப் த சாப்டர். லாஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சுன்னா இந்த ரேஸில் நீங்களும் ஜெயிச்சிங்க, நானும் ஜெயிச்சிட்டேன். இது ஒரு மேரத்தான் ரேஸ். பார்த்துருவோமா? இங்க அப்படியே வெள்ளை கலர் எழுதுவோமா? டிசார்டர்ஸ் குயிக்கா சொல்றேன், சரியா? ஒருத்தன் பேரு ஆஸ்மா, இன்னொருத்தன் பேரு எம்பசிமா, இன்னொருத்தன் பேரு ஆக்குபேஷனல் டிசார்டர், இன்னொருத்தன் பேரு மவுண்டைன் சிக்னஸ். சார் 2 hours போனதே தெரியல. எஸ், சத்தியமா எனக்கும் தெரியல. இப்பதான் பாக்குறேன் 5:12. ஐயோ, அடுத்த வேலை வேறு இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். நல்ல வேலை முடிஞ்சானா. அது என்னன்னா சொல்றேன்டா, ஒரு வைப் பாஸ் ஆகணும்னா அந்த பக்கம் இருந்து ஒரு வைப் வரணும், இந்த பக்கம் இருந்து வைப் வரணும். ஒரே பக்கம் வைப் வந்து அது வேலைக்கு ஆகாது. 2 பக்கமும் வைப் இருக்கிறதா போறது அப்படி போகும். அந்த 2 மணி நேரத்தில் நீங்களும் படிச்சிட்டீங்க, நானும் சொல்லி கொடுத்துட்டேன், வேலை முடிஞ்சது. சரியா? இவ்வளவுதான்டா. நாளை விஷயம் நான் குயிக்கா சொல்ற கேளுங்க. ஆஸ்மாங்கிறது ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? நல்லா கேளுங்க. நான் சொன்னது கேட்டாலே போதும், கதை மாதிரி புரிஞ்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக மண்டியில் ஏறும். நல்லா பாருங்க. ஆஸ்மாங்கிறது நிறைய அலர்ஜிஸ் இருக்கு, நம்ம சுற்றி நிறைய அலர்ஜன்ஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த அலர்ஜன்ஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்து லங்ஸுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அங்கேயே ரொம்ப நாள் இருக்கும்போது என்ன ஆகுது, நிறைய லங்ஸில் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து இந்த பிராங்கியோல்ஸ் எல்லாமே வீங்கிரும், இன்ஃப்ளேம் ஆயிரும். அப்படி இன்ஃப்ளேம் ஆகும்போது மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும், வீசிங் வரும், கஃபிங், அது எல்லாமே வர்றது தான் இந்த ஆஸ்மா. கிளியர்? எம்பசிமாங்கிறது ஸ்மோக்கர்ஸ் டிசீஸ். இந்த பயங்கரமாக அடிப்பானுங்களா அவனுக்கு எல்லாரும் மாற்றுறது இந்த எம்பசிமால தான். ஓகே, ஸோ எம்பசிமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கண்டிஷன் வேர் உங்கள் ஆல்வியோலை வால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். என்ன சொல்ல வரீங்க சார், எனக்கு புரியல. ஆல்வியோலை செல் பார்த்தோமா, இப்படி இருக்குமே, அழகாக இருக்குமே, இவன் மூலமாக தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்போது இந்த ஆல்வியோலையோட வால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ எப்படிடா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்? அப்போ அது ரொம்ப கொடூரமான ஒரு கண்டிஷன். ஓகே, இட்ஸ் chronic condition, severe condition. That is what this emphysema is. Okay, smoker's disease and alveolar walls are getting damaged, hence the surface area is reduced. Clear? Sir, Kerala syllabus mountains of mountains 2 minutes ரா படிச்சிட்டு போடா. என்னடா இருக்கு? Inflammation of bronchi and bronchioles. Yes, exactly. Swelling, very good. காற்றுப்பைகள், fantastic, super. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, occupational disorder. What is occupational disorder? There are some scenarios or there are some occupations where you are helpless. இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த சிலிக்கா ஆஸ்பெட்டாஸ்லாம் பார்த்துருக்கு. சிலிக்காங்கிறது இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ் அறுக்கும் போதெல்லாம் நிறைய தூள் தூளாக வரும். அதே மாதிரி இந்த ஆஸ்பெட்டாஸ் ஷீட்லாம் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் நிறைய தூள்கள் வரும். அப்போ தூள்கள் என்ன ஆகும், நேரம் நம்ம நோஸ்லேருந்து லங்ஸுக்குள்ளே போய் அங்கே அது அலர்ஜனாக மாறி நமக்கு பிரச்சனை கொடுக்குறது ஆக்குபேஷனல் டிசார்டர். சிலிகாசிஸ், ஆஸ்பெட்டாசிஸ், ஆல் தீஸ் பிகாஸ் ஆஃப் கிரைண்டிங் ஆஃப் ஸ்டோன்ஸ், கிளாஸஸ், ஃபைபர்ஸ், தின் மெட்டீரியல், ஸ்டீல், இது எல்லாமே சேரும்போது வர்றது தான். ஓகே,
சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்க மவுண்டைன் சிக்னஸ். மவுண்டைன் சிக்னஸ்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படியே மவுண்டைன் கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். அப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது என்ன ஆகுது? நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது. லோ ஆக்சிஜன் விச் இஸ் ஹைபாக்சியா. லோ ஆக்சிஜன்னா இஸ் நத்திங் பட் ஹைபாக்சியா. அப்போ இந்த ஹைபாக்சியா கண்டிஷன் வரும்போது என் ஆர்பிசிக்கு இனஃப் ஆஃப் ஆக்சிஜன் இல்லை, ஹீமோகுளோபின் மட்டும்தான் இருக்கு. ஸோ எனக்கு ஃபெட்டிக்னஸ் வரும், டிசீனஸ் வரும், நாசியா வரும், இது எல்லாமே வரும். கிளியர்? நிலக்கரி சுரங்கம் கரெக்டா? மைனிங் மூலமா நடக்கும். வெரி குட், கரெக்ட். எர்த் வைஸ் சோர்ஸ் சொன்னது கரெக்ட். இந்த ஆக்குபேஷன் ஆர்டர்ல மைனிங்கும் இன்வால்வ் பண்ணலாம். சரியா? ஹைபாக்சியா புரிஞ்சிருச்சாடா? டவுட் இருக்கா யாருக்காவது? டேய், நீங்கள் நிறைய எழுதுறதுனால மார்க் போகாது, நமக்கு கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலி, அதான் தேவையில்லைன்னு சொல்லலாம் நான் உங்ககிட்ட. நாங்கள் வந்து சிஓஇ பேட்ச் ஹேண்டில் பண்ணுவோம்டா. ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீல் ஹாவ் டு கிவ் தம் ஸ்டப்ஸ். என்சிஆர்டி தாண்டி அப்படி இப்படின்னு எல்லாம் படிப்பானுங்க. விடி வெறித்தனமாக படிப்பானுங்க. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜாஸ்தியாக வர்றது ஒரு கட்டத்தில் நல்லது தான், நாட் எவ்ரி டைம். பட் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு என்சிஆர் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தத்தையும் சொல்லியாச்சு. ஓகே, இல்லையாக்கா இதுதான் டவுட் இருக்காடா? மொத்தத்தையும் முடிச்சாச்சு. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி 2 hours போனது எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஸோ ஜாலியாக முடிஞ்சு. அதே மாதிரி அடுத்தது பாடி ஃப்ளூயிட் சர்க்குலேஷன், அனதர் இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதையும் நான் முடிச்சு கொடுத்துறேன். இதே மாதிரி நீங்கள் 1 நாள் 2 நாள் படிக்க வேண்டிய சாப்டரை 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூஸாக படித்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணி படித்து முடிச்சிருங்க. ஓகே, படித்த சாப்டரே எடுக்கிறாங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு நாளைக்கு திடீர்னு பாடி ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் கொஸ்டின் கேட்டு சொல்லுவியா? நீயே கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த ரிவிஷன் இதில் தான் பண்ணும். சரியா? ஓகே, எனி டவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், திஸ் இஸ் ஆர் XPL ஆஃப்லைன் கிராஷ். மார்ச் 27 ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த 1 மாதம் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் விட்டு ஒரு நல்ல பிளான்ல அடிச்சா வச்ச குறி சிக்கணுங்கிற மாதிரி வரணும்னா you can join this. Okay, you will get it at 10,000 with GST, which is comparatively very low, but we never compromise on quality. So நல்லா யோசிச்சுக்கோங்க. And also yes, we are having online crash, that is NEET endgame இருக்கு. 3,999 கொடுத்துட்டு இருக்கோம். அது ஆல்சோ நீங்க எடுத்துக்கலாம். நான் NEET ரிப்பீட்டர் ரிவிஷன் தான் பண்ணேன். வெரி குட் அது வெரி குட். எஸ், அவர்தான் இது. இவங்க எல்லாமே உங்கள் சீனியர்ஸ். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி, தூத்துக்குடி நினைக்கிறேன், வேலூர், அப்படி இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு பசங்க இவங்கெல்லாம். கோயம்புத்தூர் ஜைலம்லேருந்து வந்த பசங்க இவங்கெல்லாம். ஓகே, ஃபைன் guys. 8129000700 டயல் பண்ணி உங்களுக்கு தேவையான அட்மிஷனை குயிக்காக போட்டுருங்க. சரியா? வேறு டவுட் இருக்காடா? செஷனை மைண்ட் அப் பண்ணியாச்சு. யாருக்கு டவுட் இருக்கா? அப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஜிப்மர் இருக்குடா. வி ஹேவ் ஜிப்மர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஓவரால் ஜைலமில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் n number of students. ஓகே, ஸோ தேங்க்யூ பசங்களா. நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன டவுட்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன ஹோம்ஒர்க்கு முடிஞ்சால் எழுதுங்க. எழுதுறதுக்கு சங்கடப்படாதீங்க. எழுதி படிங்க. வேல்யூஸ் அது. சரியா? ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் வீடியோஸ் அண்ட் கம்ப்ளீட் த கான்செப்ட். ஓகே, சரியா? அப்போ பாப்போமா? பாய். ஸோ அடுத்த சாப்டர் பாடி ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் கண்டிப்பாக வந்துருங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பை. டேக் கேர். நல்லா தண்ணி குடிங்க. ஓகே, பை.